திருப்பிக் கொள்ளுங்க. 3 யோவான் 1ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் 2 வசனம். ரொம்ப தெரிஞ்ச நல்ல வசனம். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். சகோதரர் வந்து ரெண்டுன்னா ரெண்டு தான். மறுபடியும் முதல்ல இருந்து எல்லாரும் இன்னைக்கு வாசிக்க வேண்டாம். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன் அப்படின்னு. இந்த வசனத்தினுடைய யதார்த்த ஆர்ஜினுக்குள்ள நான் போறேன். இந்த வசனம் ஏன் எழுதப்பட்டது, இந்த வார்த்தை ஏன் எழுதுனாங்க, எதற்கு எழுதப்பட்டது, பிரியமான காயுன்னா யாரு, ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் உள்ளே போகலாம். இந்த காயு அப்படிங்கிறது வந்து அன்னைக்கு நம்ம இந்த பைபிளில் நீங்கள் எடுத்து பார்த்தா மரியா நிறைய இருக்கும். மரியாள், மார்த்தாள். இந்த மரியாளுங்கிற பேர் ஏசுக்கு அம்மா இல்லை, மரியாள். மரியாளுங்கிறது ஏசுக்கு அம்மா மரியாள் மாதிரி அன்னைக்கு நிறைய பேருக்கு பேர் மரியாள். மகதலேனா மரியாள் இருந்தா இல்லையா. மரியாள்னு நிறைய நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது, ஆனால் பேர் மரியாள்னு வரும். அதே போல் தான் இந்த காயுங்கிறது வந்து அன்னைக்கு பிரபல்யமான பேர். இந்த மரியாள் மாதிரி காயுங்கிறது ஒரு பிரபல்யமான பேர். நல்ல கதையாக நீட்டாக கேட்டால் உங்களுக்கு ஆழமாக புரியும். நல்லா கேளுங்க. இந்த காயுங்கிறது வந்து வரலாற்று வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பவுலோட ஊழியம் செய்த சில காயுகள் இருந்தாங்க. எப்படி ஊழியம் செய்த பவுல் சில இடத்துல எழுதியிருக்கிறார், என்னால் அவரால் ஊழியம், அவர் பணத்தை கூட எழுப்பியிருக்கிறார், அவரால் ஊழியம் செய்ய முடியாத சிலர் இருந்திருந்தாங்க. எப்படி அதுவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படி ஊழியம் செய்ய முடியாமல் இருந்தது அப்படின்னா, ஸோ அது வேற சப்ஜெக்டு. பட் நான் இந்த சப்ஜெக்டுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருவேளை அந்த காயு இவனாக இருக்கலாம் அப்படின்னு கூட வரலாற்று வல்லுநர்கள் அதை எழுதியிருக்கிறாங்க. இந்த காயுங்கிறவனுக்கு பேதுரு ஜெபிக்கிறார். ஏன் பேதுரு ஜெபிக்கிறாருன்னா, அந்த வசனம் சொல்லுது, அந்த காயுங்கிறது ஒரு ஊழியக்காரன். எப்படி ஒரு ஊழியக்காரன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பவுலுக்குன்னு சொல்லும்போது பவுலுக்கு நிறைய இடத்துல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதப்பட்டிருக்குது. பவுலுக்கு நிறைய இடத்துல காயுங்கிறவன் ஊழியத்துக்கு உதவியாக இருந்திருக்கிறான். எப்படி ஊழியத்துக்கு உதவியாக இருந்திருக்கிறான். அப்போ ஊழியத்துக்கு உதவியாக இருந்திருக்கிறான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு குறைவு இருந்தது. என்ன குறைவு அப்படின்னா, ஆத்துமாவில் வாழ்ந்துட்டு இருந்தான். எப்படி ஆத்மாவில். நம்ம எல்லாருமே சபைக்கு வர பிள்ளைங்க, ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைங்க நிறைய பேர், நீங்கள் பழைய விசுவாசிகள் எல்லாம் பார்த்தா என்னன்னா, அவங்க ஆத்மாவில் செழிப்பாக இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? ஆத்மா செழிப்பாக இருப்பாங்க. ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இனி பரலோகத்துக்கு போகணும், இஞ்ச எல்லாம் வியாதியும் கஷ்டம் பிரச்சனை தான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை சிலருக்கு இருக்குது. ஏன்னா இங்கே வந்து உபத்திரம் உண்டு, நம்ம உபத்திரம் இல்லாத ஒரு நாளுக்குள்ளே நம்ம போவோம், உபத்திரம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம ஒரு நாளை வாழ்வோம், அது பரலோகத்தில் தான் இருக்குன்றத நம்புவாங்க சிலர். எதுனாலும் நீங்கள் எதை விசுவாசிக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகுன்றது நிஜம். உண்டா இல்லையா? நீங்கள் எதை விசுவாசிக்கிறீங்களோ அதுதான் உண்டாகும். நீங்கள் எவ்வளோ பெரிய அதிக விசுவாசம் உள்ள வல்லமையான நன்மையை தரக்கூடிய வாக்குத்தத்தத்தை நீ கேட்டாலும் அதை விசுவாசிக்காமல் போனால் அது உனக்கு உண்டாகாது. ஹல்லேலூயா. உனக்கு சரியா தீர்க்க தரிசனம் சொன்னாலும் தீர்க்க தரிசனம் பலிக்க தான் செய்யும். ஆனால் நீ அதை விசுவாசிக்காமல் போனால் என்ன நடக்கும்? தீர்க்க தரிசனம் கூட ஒளிஞ்சு போயிடலாம் அவன் வாழ்க்கையிலேருந்து. அதே மாதிரி இந்த காயுங்கிறவன் என்னன்னா, உள்ளத்தில் சந்தோஷமாக இருந்தான். எப்படி ஆத்துமா நல்லா வாழ்ந்துட்டு இருந்தது, ஆனால் அவன் சரீரத்தில் வியாதிங்கிற ஒரு பிரச்சனை இருந்ததா சொல்கிறாங்க. எப்படி அவன் சரீரத்தில் வியாதி பலவீனம் இருந்தது அப்படின்னு. அப்போ அதை பார்த்தோன்னே பேதுரு அவனுக்காக சொல்கிறான். புரியுது அவங்களுக்கு? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாத்துலேயும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் உனக்காக வேண்டுகிறேன். இப்போ புரிஞ்சுதா? இப்போ புரிஞ்சுதா இந்த வசனம் எந்த ஆரிஜின்லேருந்து எந்த அடிப்படையிலேருந்து இது எழுதப்பட்டது அப்படின்னு? அப்போது பிரியமானவனே உன் ஆத்துமா. இப்போ நம்ம பாருங்களேன், சிலர் வந்து பார்த்தீங்களா நல்ல விசுவாசியாக இருப்பாங்க, அவங்களுக்கு என்னவோ ஒரு குறைவு இருக்கும். புரியுதா உங்களுக்கு? குறைவு இருக்குது. அந்த குறைவை பார்த்தோன்னே நீங்கள் வேற ஏதோ கற்பனை பண்ணிடக்கூடாது. புரியுதா?
எல்லாருக்குள்ளேயும் சில குறைவுகள் இருக்கும். குறைவு இருந்தோன்னா அவங்களுக்கு விசுவாசமே இல்லை, வேணா விசுவாசமே கிடையாது இல்லையா? ஹாஸ்பிட்டலுக்கு போகிற, உனக்கு விசுவாசம் இல்லையா? பழைய பாட்டிங்கெல்லாம் சொல்லுவாங்க, ஏன் பாட்டி கூட சொல்லுவாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகிற விசுவாசம் இல்லையா உனக்கு? அப்படியெல்லாம் அந்த கடுங்காப்பி உபவாசத்துலலாம் இருந்த பழைய ஆட்கள் அப்படியெல்லாம் சிந்திச்சாங்க. பட் தேவன் அப்படி அல்ல. அதெல்லாம் கரெக்டான விசுவாசம். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ இது இல்லையோ, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், நீங்கள் சுகமாகிறதுக்கு என்ன நடவடிக்கை வேணால் எடுக்கலாம். ஆனால் விசுவாசம் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. இன்னொன்று இங்கே பார்க்க போகிறது என்னன்னா, நீ வெறும் ரட்சிக்கப்பட்டோடனே பரலோகத்துக்கு போகிறதுக்கு மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை ரெடி ஆயிடுச்சு, இங்கே உங்களுக்கு வாழ்க்கை கிடையாது அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு இங்கே வாழ்க்கை இருக்குது. நீங்கள் இங்கே எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கிறது தேவனுடைய தீர்மானம். ஹல்லேலூயா. அதனால தான் பேதுரு கரெக்டாக அதை புரிஞ்சுக்கிட்டனால தான் பேதுரு அவனுக்காக ஜெபிக்கிறான். நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன்னு சொன்னான். ஹல்லேலூயா. சரீர பிரகாரமான வாழ்க்கை உண்டுங்க. சரீர பிரகாரமான வாழ்க்கையை வெற்றியோடு வாழும்படி தான் நீங்கள் ஆவியில் ரட்சிக்கப்படுறீங்க. ஆவி மனுஷன் புதுப்பிக்கப்படுறது எதுக்குன்னா, நீங்கள் இந்த சரீர பிரகாரமான வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் வெற்றி அடையணும். அது எப்படி வெற்றி அடையணும்னா, வசனம் சொல்லுகிறபடி. ஆபிரகாமை போல ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டுன்னு சொன்னார் இல்லையா? ஆபிரகாம் எப்படி இருந்தான்? செல்வ சீமானா இருந்தான். அவன் ஜாதிகளை பெற்றெடுத்தான். நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல அவனுக்கு ஜாதிகள் பெருகிச்சு பாருங்க. அவன் செழிப்பா இருந்தான். அவனுடைய ஆசீர்வாதம் பூமி கொள்ளாதபடிக்கு இருந்தது. இப்ப அந்த ஆசீர்வாதத்தை தேவனே நமக்கு கொடுக்கிறார். ஆபிரகாம் கொடுக்கலங்க. உங்க அப்பா உங்களுக்கு சொத்தை பிரிச்சு கொடுக்கல. உங்க அப்பாவே உண்டாக்கின அப்பா சொத்துகளுக்கெல்லாம் கடைசி வரைக்கும் முதலும் முடிவுமா இருக்கிற உரிமைதாரர் ஆபிரகாம். இப்ப ஆபிரகாம மாதிரி ஒன்னே நான் ஆசீர்விப்பேன்னு சொல்றாரு. ஆபிரகாமிலும் பெரியவர் அது. அப்ப அதை விட பெரிய ஆசீர்வாதம், ஆபிரகாமிலும் பெரிய ஆசீர்வாதம் நமக்கு தேவன் உண்டாக்குவார். அதுதான் தேவனுடைய தீர்மானம். கரெக்டா? அதனால நிறைய பேர் சொல்லுவாங்க, சில பெண்டேகோஸ்காரங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எப்பா இந்த உலகம் இப்படிதான்ப்பா, வேதனைக்குரிய உலகம். சில வேளையில் நீங்கள் இந்த உலகத்தை சந்திக்கும் போது, நீங்கள் உலகத்தை கடந்து வரும் பொழுது இந்த உலகம் அப்படிதான். ஒரு வேதனை இருக்கும், அந்த வேதனையை விட்டுட்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப்ஸ் வரும்போது திரும்ப ஒரு வேதனை வந்துடும். ஒரு பிரச்சனையை முடிச்சுட்டு அடுத்த பிரச்சனைக்கு, ஒரு பிரச்சனை முடிஞ்சதும் அடுத்த பிரச்சனை வந்துடும் பாருங்க. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் ஏன் வருது? பிரச்சனை இப்படி உண்டா? இதுக்கு வெற்றி உண்டா? இதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக வேதத்தின் ஆதாரத்தின்படி நீ பார்க்க போகிறோம். ரொம்ப தெளிவாக இருங்க. நமக்கு வெற்றி வாழ்க்கை உண்டுங்க. ஆத்துமாவிலும் சரி, வெறும் ஆத்துமாவில் மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் ஆத்துமா, இப்போ நான் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கிறீங்கல்ல, ஆமேன்னு சொல்கிறீங்கல்ல, இதோட முடிஞ்சு போகிறது இல்லைங்க. இது மாம்சத்தில் வெளிப்படும். கர்த்தர் உங்களுக்கு நூறத்தனையான ஆசீர்வாதத்தை உண்டாக்குனார்னா உண்டாக்குவார். கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது இல்லையா? அது உங்கள் வாழ்க்கையில் வருது. இப்போ பாருங்கள், வெளியில் ஒரு மனுஷன் சூரிய கோட்டில் போச்சு, உங்களுக்கு நாளைக்கு ஒரு கோடி ரூபா தரேன், நாளைக்கு காலையில் வந்து வாங்கிக்கணும், ஒரு சப்ஜெக்ட் செமையாக போச்சுது, அடிப்படையாக இருந்தது. அது பாருங்கள், அது கேட்கும்போது சூப்பராக இருக்குது இல்லை, நல்லா இருக்குதுல்ல. ஆனால் அது மாம்சத்தில் வெளிப்படணும். அப்போ தான் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். கரெக்டா? ரைட்டா? இதுக்குத்தான் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டு ரட்சித்திருக்கிறார். நம்மளை எதுக்கு ரட்சித்திருக்கிறோம்? நம்ம எதுக்கு ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம்? இதெல்லாம் எதுக்கு? தேவன் தீர்மானித்த வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில வந்து வெளிப்படணும். ஹல்லேலூயா. இப்போ ஒரு 4 சம்பவத்தை நான் இங்கே உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். எப்படி? ஒரு 4 சம்பவம். இந்த 4 சம்பவம் எப்படி நடந்தது, வேதத்தில் நடந்த 4 சம்பவத்தை நான் உங்களுக்கு உதாரணமாக சொல்லி நான் இந்த செய்தியை உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். திருப்பிக் கொள்ளுங்க. இது வந்து பவுலுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 28 1-9 வரைக்கும் வாசிக்க வேண்டாம். அப்போஸ்தலர் 28 1-9 வரைக்கும். இது ஒரு பயங்கரமான சம்பவம், நல்லா தெரிஞ்ச சம்பவம் தான். என்ன நடக்குது அப்படின்னா, பவுல் வந்து பிரயாணித்து போகிறாரு கப்பலில். கப்பல் உடையுது காற்றினால.
பவுல் யாரு? தேவனுடைய ஊழியக்காரன். தேவனுடைய தீர்மானத்தின்படி ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கிறாரு. போற வழியில் என்ன ஆகுது? காத்தடிக்குது, புயல் அடிக்குது, கப்பல் ஒட்டையுது. கூட பிரயாணிக்கிற எல்லாரும் என்ன செய்கிறாங்க? செத்து போகிறாங்க. செத்து போகிறாங்களா? பைபிளே படிக்கிறதில்ல, தொலைச்சு போடுவேன். கூட போகிறவங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்க? மெலித்தாங்கிற தீவில் வந்து மாட்டுறாங்க. அந்த தீவில் வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த தீவுக்கு சொந்தக்கார ஒரு ஆள் வந்து அந்த தீவில் அந்த அடைக்கலம் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க? அடைக்கலம் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு காரியங்கள் இதெல்லாம் நடக்குது. இந்த காரியம் நடந்துட்டு இருக்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்க? அந்த குளிருக்காக என்ன செய்கிறாங்க? தீ மூட்டுறாங்க. தீ மூட்டும் போது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு விரியன் பாம்பு என்ன செய்யுது? பவுலை கடிக்குது. கடிச்ச உடனே பவுல் என்ன செய்கிறான்? இப்படி கடிச்சு கவ்வுது. அப்போ என்ன செய்கிறான்? விரவை தூக்கும்போது கடிச்ச உடனே நீங்கள் என்ன செய்வீங்க? ஐயோ எப்படி போச்சு, நெஞ்சு பிளாக், அப்படிதானே? அவன் என்ன செய்யறான்? அதை அப்படியே அள்ளி, கடிச்சது என்னது? சாதா பாம்பில் விரியன் பாம்பு. அவன் அந்த அந்த விறகை என்ன செய்யறான்? அப்படியே தூக்கிட்டு கடிச்சியா இரு. எப்படி? அந்த விறகை எங்க தீ மூட்டுறாங்களோ அந்த இடம் வரைக்கும் என்ன செய்யறான்? கொண்டு போறான். இதை எல்லாவனும் என்ன செய்யறானுங்க? கடிச்சா என்ன பாம்பு கடிச்சுன்னு, நம்ம ஆளுகளும் பாம்பு கடிச்சா என்ன பாம்புன்னு அவனுக்கே தெரியாது. பார்த்துருக்கீங்களா? இது தெளிவா வேதத்தில் எழுதியிருக்கு. விரியன் பாம்பு. பார்த்துட்டு என்ன செய்யறானுங்கன்னா எல்லாவனும் பார்க்கறானுங்க. பார்த்தா என்னன்னா, டேய் இவன் உண்மையிலேயே சாத்தானுங்க பையன்தான். எப்படி? நம்ம ஆளுங்க ஒட்டனை மண்டையில் போடுவாங்க, உனக்கு விசுவாசம் இல்லை, நீ என்னத்தையே பயங்கரமாக செஞ்சிருக்க, என்னத்தைய உண்டு கேட்டியா அப்படின்னு நம்மளை மாதிரி அங்கேயும் பேசுனாங்க. யார? பவுல. நீங்க பாருங்க அந்த பூச்சியை பாருங்க. விஷப்பூச்சி அவன் கையில், 4வது வசனம், அவன் கையில் தொங்குகிறதை. எப்படி தொங்குச்சுதான்? விஷப்பூச்சி கையில் தொங்கணும்னா எப்படிங்க? நீ இப்படி அடிச்சன்னா அது என்ன செய்யும்? தெரிச்சங்க போவோம், அப்படிதானே? ஆனா இது தொங்குச்சுன்னா என்னது? இவன் கம்பு அந்த சுள்ளி எல்லாம் வாரணும்னு என்ன செய்யுது? அந்த சுள்ளிக்குள்ளே இருந்துட்டு டப்புன்னு லவ்வி பிடிக்குது. புரியுதா? பிடிச்ச உடனே என்ன செய்யறான்? அவன் அப்படியே வாரான், ஐட்டம் தொங்கி நிற்குது. என்னடா இது, கம்பு கூட வேற ஒரு கொம்பு இருக்குதுன்ற மாதிரி எல்லாரும் பார்க்குற மாதிரி என்னது? தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது. யாரை கண்டனும்? அந்த தீவில் இருக்கிற மக்கள் பார்த்தபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன். எப்படி? என்னத்தையும் ஒரு கொலைபாதகம் பண்ணி இருக்கிறான், இதற்கு சந்தேகமே இல்லை. எப்படி? நம்ம ஆளுகளை மாதிரி தான், நல்ல தெளிவாக மூத்தனை குத்தி விட்டார்கள். கொலைபாதகன், இதற்கு சந்தேகம் இல்லை. இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும், எப்படி கடல் அவ்வளோ பிரச்சனையை தாண்டி, சமுத்திரத்தை தாண்டி, அந்த பெரிய கடல் அந்த கப்பல் உடைஞ்சு சேதமாயி ஒரு தீவில் வந்த பிறகும், அங்க நடந்த சம்பவத்துக்கு அப்புறமும் இவனை இந்த சாவு துரத்துதுன்ற மாதிரி பாருங்க. இவன் சமுத்திரத்தை தப்பி வந்து பழியானது பிழைக்க விடவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். அடுத்த வருஷம் போடுங்க. அவன் அந்த பூச்சியை தீயிலே, எப்படி நம்ம என்ன செய்யணும்? நம்ம பெரிய ஆளுங்க என்ன செய்வோம்? பூச்சி ஏதாவது ஒரு பூச்சி என்ன அடிச்சு அதை கடைசியில் தீ ஏதாவது பற்றோன்னா நம்ம என்ன செய்வோம்? பிடிச்சிட்டு வந்து ஓடுவோம். அது விசுவாசம் இல்லையா? இவன் என்ன செய்யணும்? கடிச்ச உடனே, அப்படியா கடிச்சியா, தீயங்கடா, சுள்ளியை போட்டானோ இல்லையா? இதை முதல்ல சுள்ளியை போட்டுட்டு தான் போட்டிருப்பான். தீ நல்லா பிடிக்கணுமே. எப்படி? பூச்சி. அந்த பூச்சின்றாங்க. முதல்ல என்ன வந்தது? பாம்புன்னாச்சு. 2வது என்னது? ஏன்? விசுவாசத்தில் பாருங்க, அப்படியே வருது பாருங்க. அந்த பூச்சியை தீயில் உதறி போட்டு ஒரு தீங்கும். விரியன் பாம்பு கடிச்சா, கரெக்டா கடிச்சா மேக்சிமம் 1/2 மணி நேரம் தான். சில விரியன் பாம்பு இருக்கு இல்லையா, ஸ்பாட்ல செத்துருவாங்க, 1 செகண்ட்ல செத்துருவாங்க. அதனுடைய விஷம் பயங்கரமான விஷம். சரியா? அதை நம்ம உயர்த்துறதுக்கு இல்லை, சொல்கிறேன் நான். அப்படிதான்
ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவனுக்கு வீக்கம் கொண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி, எப்படி எப்படி உங்களை பார்த்தா மற்றவங்களுக்கெல்லாம் வேறு சிந்தை வரணும். ஏன்டா இவனுக்கு மட்டும் ஒண்ணு நடக்கல, இவனுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லணும். இங்க நேரம் எதிர்மாறு, சர்ச்சுக்கும் போறானாம். எப்படி சர்ச்சுக்கும் போறானா, பெரிய விசேஷமான சர்ச்சாமா, ஆனா எல்லாம் வேண்டி கட்டிட்டு உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கும், ஏய் சரிதான் போல, இப்படி புரியுதா, சரிதான் போல. அப்ப பிரச்சனை யார்கிட்ட? பிரச்சனை மக்கள்கிட்ட இல்ல, பிரச்சனை ஆண்டவர்கிட்ட கிடையாது. பிரச்சனை யார்கிட்ட? நம்ம விசுவாசம் தான் பிரச்சனை. பாருங்க, ஒரு சேதம் அவனுக்கு வராதை கண்டபோது, அப்போ அது வரைக்கும் அந்த அந்த தீவு உள்ளவங்க எல்லாம் வேற மாதிரி பார்த்தாங்க. உடனே ஒரு 5 நிமிஷம் ஆறுறதுக்குள்ளாடியே அவர்கள் வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். எப்படிங்க, இவன் கடவுளா அப்படின்றாங்க. எப்படி கடவுள்றாங்க. அடுத்து என்ன நடந்தது பாருங்க, போடுங்க. தீவுக்கு முதலாளாகிய பூபிலியு, ஜூபிலி இல்ல, பிப்பிலியூ என்னும் பெயர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமீபமாக இருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாய் விசாரித்தானா. என்னது எங்க நந்திய அப்படி இல்லைங்க, அவங்களுக்கு எல்லாத்தையும் தேவையானதெல்லாம் அவனுக்கு கொடுத்து அவங்கள பராமரித்ததுக்கு பேர் தான் விசாரிப்புன்னு அர்த்தம். அடுத்த வசனம் போடுங்க. பூப்பிலிவினுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். அப்படின்னா இவனுக்கிட்ட சுகம் இருக்கிறதுனால தானே கொடுத்தான். அப்ப இவனை கடிச்ச பாம்பு என்னாச்சு எல்லாம் பார்த்தீங்களா உங்களுக்கு? இன்னொரு ஆளுக்கு நீ சுகத்தை கொடுக்குறீன்னா உனக்கு என்னது, ஒன்ன ஒன்று சேதப்படுத்தாது. ஆனா பிரச்சனைகளை நிறைய சந்திப்பாங்க. ஒரு ஊழியக்காரன், ஒரு விசுவாசி மற்றவங்களை விட பிரச்சனைகளை அதிகமா சந்திப்பீங்க. அது நிஜம். அடுத்து பார்க்கலாம் நம்ம, புரியுதா? ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். ரைட்டா? அடுத்து இது நடந்த பின்பு தீவிலே இருந்து மற்ற வியாதிக்காரன் வந்து, ஒரே ஒரு போராட்டங்க, ஒரே ஒரு சின்ன போராட்டம். இந்த போராட்டத்தை நீ கரெக்டா கர்த்தருக்குள்ள இருந்து நீ சந்திச்சு ஜெயிச்சேனா உன் குடும்பமும் உன் தேசமும் ரட்சிக்கப்படும். அங்க பாருங்க, ஒரே ஒரு பாம்பு கடிச்சதுல எல்லாரும் எப்போ இவன் கொலைபாதகன்னாங்க, இவன் ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கிறான் அப்படின்றவன் நேரம் மாறிட்டாங்க, இவன் கடவுளுன்னே ஆக்கிட்டாங்க அவனை. அதுக்கு விளைவு என்னன்னா அந்த தேசமே ஒரே நாள்ல ரட்சிப்படைஞ்சிருச்சு. எல்லாருக்கும், அந்த தீவில் உள்ள எல்லாருக்குமே எல்லாரும் குணமாக்கப்பட்டாங்கன்னு இருக்குது. புரியுதா? மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. திருப்பி கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 6:10 வாசிங்க. துக்கப்படுகிறவர் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவன் தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாகவும் ஒன்றுமில்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். யாருங்க? ஊழியக்காரன் பவுல் சொல்றான், நாங்கள் துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷம் படுகிறவர்களாக இருக்கும். நான் இன்னைக்கு காலைல சொன்னேன்னு நினைக்கிறேன், புரிஞ்சதா? நானே சொன்னேன்னா என்னைய சாட்சியா? தரித்திரம் பாருங்க, ஊழியக்காரனை பார்த்தா தரித்திரம் மாதிரி இருக்கும். இப்போ நீ ஊழியக்காரன் பாருங்க, கர்த்தர் உன்னை கோடா கோடியாய் பெருக பண்ணுவார். 5 நிமிஷம் கழிஞ்சு அவன்கிட்ட கேட்டா 5 பைசா இருக்காது. எப்படி இருக்காது? என்னது இருக்காது? அவன் 5 பைசாயும் இருக்காது. ஆனால் அவன் மூலமாக கர்த்தர் என்ன பேசியிருப்பாரு? இன்னைக்கு உனக்கு 5 கோடி ரூபா கிட்டுன்னு தீர்க்க தரிசனத்தை கூட கொடுத்துருவாரு. கரெக்டா? ஆனால் இவன்ட்டு என்ன இருக்காது? ஒன்றும். ஆனால் இவன் இருதயம் கலங்காமலும்
தவிக்காமலும் பயப்படாமலும் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்? இதுதான் ஊழியக்காரன், இதுதான் விசுவாசியோட வாழ்க்கை. நீங்கள் தரிசித்து வாழுகிறவர்கள் அல்ல, விசுவாசித்து வாழுகிறவர்கள். உங்க பர்ஸ்ல எவ்வளவு இருக்குது, உங்க பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்றதுல நீங்க வாழ மாட்டீங்க. விசுவாசிப்பீங்க, உங்க பேங்க் பேலன்ஸ் நிரம்பும். தேவையான சரியான நேரத்துல நிரம்பும். உன் கையில வர வேண்டிய பணம் ஏற்ற வேளையில உனக்கு வந்து சேரும். ஹல்லேலூயா. அததான் இதுல எழுதியிருக்கான், துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும். சில இடத்துல நான் எங்களை பார்த்தா மற்றவங்களுக்கு துக்கமா இருக்கும், ஐயோ என்ன பாவையான்னு தோணும். ஆனா சந்தோஷமா இருப்பான். உள்ளத்துல எப்படி இருப்பான் ஊழியக்காரன்? சந்தோஷமா இருப்பான். வெளியில பார்க்க தரித்திரமா இருக்கும். என்னடா அது தரித்திரம்? ஒண்ணுமே இல்லை. அநேகரை ஐஸ்வர்யவனாக்குறவர்களாகவும் ஒண்ணுமே இல்லாம இருப்பான் இவன். ஆனா அசால்ட்டா போய் மற்றவங்கள, ஏன் இவனுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா இவன் மற்றவங்கள ஐஸ்வர்யவன் ஆக்குறது எப்படி ஜெபிப்பான்? அப்ப அங்க வேற ஏதோ நடக்குது தானே, அங்க தேவன் ஏதோ செய்யறாரு தானே, அது செய்யறது தேவன். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை நாங்கள் விளங்க பண்ணுகிறோம். எங்கேயுமே காட்ட மாட்டோம், எங்கள்கிட்ட இல்லை, அது இல்லை, ஒன்றும் இல்லை, வேற தான் அப்படிலாம் சொல்றது இல்லை. ஹல்லேலூயா. ஏன்ட பெனின் அடிக்கடி என்கிட்ட கேட்பாப்புல, பாஸ்டர் நீங்கள் பேசுகிற பேச்சை பார்த்தா உங்கள்கிட்ட சாயங்காலம் எப்படி ஒரு 5-6 கோடி ரூபா வந்து கடன் கேட்பாங்கன்னு. ஹல்லேலூயா. பேசுகிற பச்சை பார்த்தா செம்மையாக இருக்குது போல இருக்கு. ஹல்லேலூயா. தரித்திரர் எனப்பட்டாலே என்ன செய்யணும்? எல்லாத்தையும் உடையவர் தானே, அவர் தானே என்ன பயன்படுத்துறாரு, அவர் தானே பேசுறாரு. நான் எப்பவுமே நினைப்பேன், என்ன நிரப்பி தான் மற்றவங்களுக்கு கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. ஒருவேளை நான் மாம்சத்தில் அப்ப நிரம்பாம இருப்பேன், நான் ஆவியில கம்ப்ளீட்டா நிரப்பி தான் கொடுக்க முடியும் மற்றவங்களுக்கு. ஹல்லேலூயா. ஒரு நாள் அதை நான் அறுவடை பண்ணுவேன் நிச்சயமா. ஹல்லேலூயா. அதான் பவுல் இதுல சொல்றாரு, திருப்பிக் கொள்ளுங்க. 1 பேதுரு 1:6. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். இப்போ கொஞ்ச காலத்துல நீங்க கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகள்லாம் நீங்க துக்கப்படுறது உண்மைதான். ஆனா பாருங்களேன், அடுத்த வசனம் போடுங்க. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அழிந்து போகிற பொன், ஒரு பொன் அழிஞ்சு போய் இருக்குதுன்னு வைங்களேன், அதை எப்படி ரெக்கவர் பண்றது? நீங்க தான் போட்டு போட்டு சப்பி உடஞ்சி அழுக்கேறி ஷேப்பெல்லாம் மாறி இருக்குல்ல, அதை என்ன செய்வோம்? தூக்கி போட்டுறீங்களா நீங்க? அதை மறுபடியும் என்ன செய்வாங்க? அக்கினியினால சோதிப்பாங்க. சோதிக்கும் போது அது என்ன செய்யுது? அது விலையேற பெற்றதா மாறுது இல்லையா? விசுவாசமா அப்படிதான். இன்னைக்கு நீ விசுவாசிக்கும் போது உன் வாழ்க்கை சப்பி சடைஞ்ச மாதிரி தான் இருக்கும். உன்னை சுத்தி ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும், நீ காலியா தான் இருப்ப. ஆனா உனக்குள்ள சரியா விசுவாசம் இருக்குது, நிச்சயமா அது ஒரு நாள் புகழ்ச்சியோடு கனத்தோடு மகிமையோடு வெளிப்படும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனும் சரி ஊழியக்காரனுக்கு சரி, ஒரு ஆண்டவருடைய வார்த்தையை பேசுறேன்னா, தேவனுடைய நாமத்தை கனப்படுத்துறேன்னா, இல்லாததை இருக்கிறதாய் பேசிட்டு இருக்கேன்னா, ஒரு நாள் அது ஒன்ன வந்து சேரும். அது உன்னை கனப்படுத்தும், அது உன்னை வெறுமையா விடாது. நீ ஆண்டவர்கிட்ட ஓடாத. ஹல்லேலூயா. பாருங்களேன், சோதிக்கும் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ரைட்டா? திருப்பி கொள்ளுங்க. சங்கீதம் 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். எப்படிங்க? நீதிமான் யாருங்க? சிஸ்டர்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்க. நீதிமான் யாரு? நீங்களும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நீதிமான் யாரு? ஹலோ, நீதிமான் யாரெങ്കിലും என்னங்களும் கேட்டு, நீ அந்த பண்ணாக்கும், நீ இவளாக்கும், நீ அந்த பய, நீ இந்த பையனை சத்தம் போட்டாங்கன்னு வச்சோம், அங்க மட்டும் நெஞ்ச விரிச்சிட்டு என்னடா சொன்ன யாருன்னு தெரியுமியல, ஆண்டவர் சொல்றாரு நீ நீதிமான் தான்டா. ஹல்லேலூயா.
நீதிமான் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள். கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை என் அப்பா, அவர்தான் என் கடவுள், அவர்தான் என் அப்பா, அவர்தான் என் நண்பன், அவர்தான் என் இரட்சகர் அப்படின்னு ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் நீதிமான்கள். நீதிமான்கள் யாருன்னு தெரியுமா? இயேசு மாம்சத்தில் பிறந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படி பிதா நமக்கு அதிகாரம் கொடுத்தார். கரெக்டா இல்லையா? அதிகாரம் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரா? அப்போ இப்ப நீதிமான் யாரு? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள். ஏன் நீதிமானுக்கு துன்பம் வருது? நீங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க, உங்களுக்கு ஏன் துன்பம் வருது? ஏன் துன்பம் வருது? கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு தான் துன்பம் வரும். உங்களுக்கு தான். ஏன் துன்பம் வருது? வரணும். நீங்க பாருங்களேன், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள். நீதிமான் யாருன்னு சொன்னேன்? ஏசப்பாவோட பிள்ளைகள் தான் நீதிமான்கள். அப்ப ஏசப்பாவுடைய பிள்ளைகளுக்கு ஏன் துன்பம் வரணும்? இயேசுவுக்கு துன்பம் வருது, உங்களுக்கு வரல. இயேசுக்கு ஏன் துன்பம் வருது? சத்ருது என்ன நினைக்கிறான் அப்படின்னா, தான் பெரிய ஆளுன்னு காமிக்கணும்னு நினைக்கிறான். அதை யார்கிட்ட காமிச்சா ஈஸியா தெரியும்? மலையின் மேல இருக்கிற ஒரு வீட்டில் ஒரு கொடியை ஏத்துனா தெரியுமா? மலைக்கு கீழே இருக்கிற ஒரு வீட்டில் கொடி ஏத்துனா தெரியுமா? நீங்களும் நானும் யாரு? மலையின் மேல் இருக்கிற பட்டணம். அது என்ன செய்யாது? உன் மேல கத்தர் கொடியை ஏத்தனா பிசாசுக்கு நேர நெஞ்சில கொடியை குத்துன மாதிரி. அதனால ஒன்ன தோற்கடிக்கணும்னு ஒண்ணுக்கு மேற்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வருவான். ஆண்டவர் என்ன செய்வார்னா, ஒரு கொடியை ஏத்தலான்னு நினைச்சா இவன் எத்தனை பிரச்சனை கொண்டானோ அத்தனைக்கும் கொடி ஏத்துவார். புரிஞ்சுதா? அத்தனையும் ஜெயமாய் மாறும். இங்க சங்கீதக்காரன் எழுதியிருக்கனா, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம் அப்படின்னு விடல. அவை எல்லாவற்றிலும் நின்று, எப்படி அவர் நிப்பாரு கூட, நின்று அவனை. ஹல்லேலூயா. பவுலையும் அதுதான். பவுல் யாருக்கு ஓடுறான்? சிஸ்டர் பார்த்தா நீங்க யாருக்கு ஓடுறீங்க? உங்க பிள்ளைங்களுக்கா ஓடுறீங்க? உன் புருஷனுக்கா ஓடுற? நீ கர்த்தருக்காக ஓடுறன்னா உன் கொடி நிச்சயமா ஏறும். ஏறுற கொடியை இறக்க முடியாது. ஏறினது. ஹல்லேலூயா. பாருங்களேன், இவ்வளவு போரெல்லாம் செஞ்சு கார்கில் போர் முடிஞ்ச உடனே நம்ம ஆளுங்க என்ன செஞ்சாங்க? கொடியை கொண்டு டம்முன்னு ஏத்தினானுங்களா? ஏத்தின இடத்துல இப்ப எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஒரு நாடு இன்னொரு இடத்தை கைப்பற்றுதுன்னா அங்க என்ன நடக்கும் தெரியுமா? ஐயா வரல, ஆர்மியில் யாரா இருக்கீங்களா? என்ன நடக்கும் தெரியுமா? அங்க இருக்கிற எதிரியை அடிச்சுட்டு அந்த இடத்துல கொடியை ஏத்துவாங்க. ஏத்துனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? அந்த இடத்துல எப்போ 24 hours காவல் இருப்பாங்க. வாழ்நாளெல்லாம். எப்படி? வாழ்நாளெல்லாம் அதுல ஒரு கேம்ப் இருக்கும். இப்போ கார்கில் இருக்குதுல்ல, கார்கில் போர் அப்படின்னு. கார்கில்ல நம்ம நாடு கைப்பற்றுச்சு கார்கில் என்ற இடத்த. அந்த இடத்துல இப்போ என்ன இருக்குது? 24 hours காவல். ஷிஃப்ட் மாறி மாறி என்ன செய்வாங்க? காவலுக்கு ஆள் இருப்பாங்க. இப்போ கச்சர் ஒன்ன கொடியேற்றினார்னா என்ன நடக்கும்? இந்த நாடே இவ்வளவு பிளான் பண்ணதுன்னா கச்சர் உனக்கு ஒரு நன்மையை தந்துட்டு அப்படியே போயிருப்பா. எப்படியா போயிரு, உன்னை நான் பிசாசு கிட்ட காப்பாத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியா சொல்லுவாரு? கொடி பறக்கும். சொல்லுங்க, என் கொடி பறக்கும். எதிரி கண்ணு நோவுற அளவுக்கு, பிதுங்கி வெளியிற வர்றது அளவுக்கு கர்த்தர் என் கொடியை ஏற்றுவார். ஹல்லேலூயா. ரைட். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? பவுலுக்கு ஏன் சோதனை வந்தது? பவுல் ஏன் பயப்படல? விரியன் பாம்பு கடிச்ச பிறகு பவுல் ஏன் பயப்படல? போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்குது. இன்னி என்ன வச்சு தேவன் பெரிய பிளான் வச்சிருக்காரு. இந்த விரியன் பாம்பு
எப்படி எப்படி பண்ணியிருப்பான்? வா 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 ஆஹா ஆ ஆ ஆ முடிஞ்சா பின்னால சூடு பட்டிருக்கும் அதுக்கு, அப்படிதானே? அப்படிதான் நம்மளுக்கு விரியன் பாம்பு டப்புன்னு விடாதுங்க. பார்த்துருக்கீங்களா விரியன் பாம்பு வாய் பார்த்துருக்கீங்களா? மற்ற பாம்பு மாதிரி இல்லை, விரியன் பாம்பு இப்படி இருக்கும், கீழே 2 பல்லு மேலே 2 பல்லு மாதிரி இருக்கும். அது இப்படி கொத்தாது, இப்படி கொத்தும். அதுக்கு ஸ்டைலே வேற. விரியன் பாம்பு என்ன செய்யும் தெரியுமா? 3 அடி 4 அடி வரைக்கும் பாயும். நல்ல பாம்பு கூட அப்படி பாயாது. விரியன் பாம்பு பிடிச்சிருக்கோம் 3 feet, அட்லீஸ்ட் மினிமம் 3 அடி என்ன செய்யும், பாயும். புரிஞ்சுதா? ரைட் இருக்கட்டும், சரி. அதெல்லாம் நேஷ்னல் ஜியோகிராஃபியெல்லாம் 2வது படிங்க நீங்கள், கரெக்டாக? சரி, நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் வரும் பாருங்க. திருப்பிக் கொள்ளுங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு லாசருக்கு நடந்த ஒரு சம்பவம். எப்படி? இதில் நான் கண்டன் என்ன பேசுகிறேன், தலைப்பண்ண சீசர்கள் இல்லை, விடுதலையின் சத்தியம் தலைப்பு தான். என்ன சம்பவம் என்னை நான் தொடங்கினேன், ஏன் பிரச்சனை வருது, வியாதி உண்டா, போராட்டம் உண்டா, உண்டுன்னா அது எப்படி, இதை தான் பார்த்துட்ருக்குறோம். நம்ம நம்புகிறோங்க கர்த்தர் நமக்கு முழுவதும் வெற்றி வச்சிருக்கிறார். சரீரத்தில் வியாதி வராது, ஏன்னா ஏன் வியாதியை சிலுவையில் அவர் சுமந்து முடிச்சிட்டார். ஆனாலும் வியாதி வருதில்ல, பிரச்சனை வருதில்ல, போராட்டம் வருதில்ல, தரித்திரம் அப்பப்போ சில டைம் எட்டி பார்க்குதில்ல, போராட்டம். இது ஏன் வருது? அதுவும் ஆண்டவருடைய பிள்ளைங்க தெளிவா கர்த்தரை நம்பி தேவனுக்காக காத்திருக்கிற பிள்ளைங்களுக்கு சில உபத்திரவம் பிரச்சனை ஏன் வருது, ஏன் வருதுன்றதுக்கு தான் எனக்கு கொஸ்டின் மார்க் போட்டு பார்த்துட்டு இருக்கிறோம் வசனத்தை. ஹல்லேலூயா. இப்போ பாருங்களேன், இங்க ஆண்டவருடைய சிநேகிதன் ஒருத்தன் செத்து போறான். லாசர், உங்களுக்கு தெரியும், லாசர் செத்து போறான். லாசர் செத்து போற மேட்ரு கண்டிப்பா ஏதாவது ஒரு அதுல ஏதோ ஒன்று இருக்கு, அப்படிதானே இல்லையா? இவர் ஏன் 4 நாள் கழிஞ்சு போனாரு, சீக்கிரமா போயிருக்கலாமே இல்லையா? திருப்பி பாருங்க, திருப்பி கொள்ளுங்க. யோவான் 11:3-6 வரைக்கும் டக்குன்னு வாசிங்க. அப்பொழுது அவருடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரிடத்திலும் லாசரிடத்திலும் அன்பாய் இருந்தார். எப்படி 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 3வது வசனம் போடுங்க, வேகமா வாங்கப்பா, வேகமாறு. அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான்னு யார்கிட்ட சொன்னாங்க? நண்பன் சாவ கிடக்குறாங்க, இயேசுகிட்ட தகவல் வருது. புரியுதா? தகவல் வந்த உடனே அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அடுத்த வசனம் போடுங்க. இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி எப்படி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல், செத்தாச்சு இல்லாம சாவதான, லாசர் சாகதானே செஞ்சான். ஆனா இவர் என்ன சொல்றாரு, இது மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால். நீதிமானுக்கு உபத்திரம் வர்றது எதனால தெரியுமா? அப்பா மகிமைப்பட. ஹல்லேலூயா. அதனால வா வா வான்னு விழிக்கிறது இல்லை, சொல்றேன் நான், ஃபுல்லா கேட்கணும். இயேசு பாருங்க, இயேசு மார்த்தாள் அவருடைய சகோதரிடத்திலும் லாசரிடத்திலும் அன்பாய் இருந்தார் இல்லையா? உண்மையா அன்பா இருந்தாராம், அவரே நேசிச்சிருக்கிறாரு, ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன். புரியுதா? ரிலேஷனை விட ரொம்ப முக்கியம் என்னது? அன்பு இல்லையா? நண்பர்கள் இல்லையா? அப்போ ரொம்ப நேசிச்சிருக்கிறார் அவர். புரியுதா? ஆண்டோடைய நாமத்தின் நிமித்தம். அப்படி இருந்தப்போ அவர் என்ன செஞ்சார்? அவர் வியாதியா இருக்கிறதுக்கு அவன் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்துல பின்னும் 2 நாள் தங்கினார். 6வது வசனம் போடுங்க, படிங்க. இப்ப நீங்க எனக்கு போன் பண்றீங்க, ஓடி வருங்க, எப்படி கொரட்டை போட்டு தூங்குறேன்னு வைங்களேன், எப்படி இருக்கும்? உங்களுக்கே சத்தம் கேட்குது, எப்படி இருக்கும் உங்களுக்கு? எப்படி இருக்கும்?
வேணும்னே செஞ்சிருக்காரு பாருங்க. அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்துல வேணும்னே என்ன செஞ்சாரா? வேணும்னு. அல்லேலூயா. நீ ஆண்டவரே இப்பொழுது எனக்கு எலும்பை பிடுங்கி தாரும், புலியை பிடுங்கி தாரும், நீர் வல்லமை உள்ளவர் தானே, பிடுங்கும் அப்படின்னு ஆண்டவர் காதே கேட்காது. எப்படி? உன் வேலை அவருடைய ஓங்கிய புயத்தில் அடங்கி இருக்கணும். ஓங்கிய புயத்தில் நீ அடங்கி இருக்கணும்னா எப்படி வரும்? கர்த்தர் என் காரியத்தில் ஜாக்கிரதை உள்ளவராக இருக்கிறார். அவர் என் வாழ்க்கையில் அநீதியை செய்ய மாட்டார். அவர் நன்மையை தான் செய்வார். அவரிடத்திலிருந்து பதில் வரலனா சம்பவம் வேற மாதிரி நடக்க போகுதுன்னு அர்த்தம். அப்படி நினைச்சிட்டு காத்திருக்கணும். நீ ஸ்டில் உன் விசுவாசத்தை விட்டு விலகிடக்கூடாது. ஹல்லேலூயா. அங்கே அவன் லாசருக்கு தங்கச்சி குடும்பம் எல்லாருக்குமே தெரியும், இயேசு செத்த ஆளை கூட உயிரோட இருப்பார், கையை வச்சா கண்டிப்பா சுகமாயிருன்னு தெரியும். அதனால தான் ஆளை அனுப்புனாங்க. சாகர கண்டிஷன் இருந்தோடனே ஆண்டவருக்கு சொல்லி அனுப்புனாங்க. இவர் என்ன செஞ்சாரு? தூங்கிட்டார். கரெக்டா? நீதிமானுக்கு வருகிற உபத்திரவம் அதுல இருந்து எல்லாத்திலிருந்தும் கொடுப்பார்ல, அது இவருக்கு தெளிவா தெரியும். இந்த உபத்திரவம் தேவனுடைய மகிமையை விளங்க பண்ண போகுது, எனக்கும் பேருண்டாக போகுதுன்னு தெரிஞ்சே வேண்டே பார்த்தாராம். அங்கே செத்து அடக்கம் எல்லாம் முடிஞ்சு பாலி காய்ச்சி முடிஞ்சு இவர் என்ன, ஒரு மாலையும் முழுத்திரியும் 2 திரி எப்படி அப்படியே போனார். நம்ம ஆளும் சொல்லி முழுத்திரி கொண்டு போகணுமா சத்த வீட்டுக்கு? ஆரெங்கலாம் ஜீவனை கொண்டு போ, ஏதாவது முடிஞ்ச எலும்பும். எப்படி எலும்பும் பாருங்க. அடுத்த சப்ஜெக்ட் அதுதான். அடுத்து ஏதாவது எலும்புக்கு வாய்ப்பு, ஏதாவது மரணத்துக்கிட்ட என்னால் இந்த ஜீவன் எலும்பனுக்கு கத்த சுத்தமானால் இந்த சரீரம் செத்த சரீரம் எலும்பட்டுன்னு நினைச்சிட்டு யாராவது மரணத்துக்கு நீங்க போனீங்களா? போனதுண்டா? ஒருத்தட்டும் செல்லாதீங்க, நாங்க மரண வீட்டுக்கு போக மாட்டோம் பயந்து. எப்படி? பயந்து போக மாட்டோம். பின்ன வெளியில் எப்படி சொல்லு, அப்படி லைட்டாக போயிட்டு அந்த காட்சி மறக்கட்டும். இல்லைன்னா ராத்திரி உறங்கம்பா, அது கூட உறங்கும். தூக்கம் வரல. பாஸ்டர் எனக்கு சைடில் கிடக்குது. என்னது? என்ன கிடக்குதுமா? பக்கத்தில் புருஷன் கிடக்கணும், மனைவி கிடக்கணும், தலகாணி கிடக்கணும், பெட்ஷீட்டு கிடக்கணும், வேற என்ன கிடக்கு? ஹல்லேலூயா. ஏங்க எனக்கு அப்படி இருந்திருக்கு. அதான் தெளிவா சொல்றது. அல்லேலூயா. அப்படியே ஐட்டம் கிடக்க மாதிரியே இருக்கும். போற காட்சியை தூரம் நின்று தான் பார்ப்பேன். போறது போயிட்டே தானடா இருக்கணும். ஏன்டா உன் பக்கத்தில் வந்து படுத்துது? உன் விசுவாசத்தின் வல்லமை அப்படி. அல்லேலூயா. நம்ம ஆளு செத்து நாரி புழுத்த பிறகு என்ன செய்யாரு? லா 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 அப்படி போனார். அப்படிதானே? அங்கே கீழே இருக்கும். அவர் கண்ணீர் விட்டார். யாருக்கு? உடனே நம்ம ஆளுங்க அவர் முன்கூட்டியே சொல்லிட்டார், இந்த சம்பவம் கர்த்தருடைய நாம மகிமைக்கு நடக்க போகுது. நான் பேசாமல் இந்த 2 நாள் டூர், மறுபடியும் டூர், ஒரே இடத்துல 2 நாள் எக்ஸ்ட்ரா டூர் போட்டிருக்காரு. இதுக்குன்னே போட்டு தான் போயிருக்கிறார். அங்கே போய் கண்ணீர் விட்டாருன்னா அது வேற.
நீங்க வேற மாதிரி அதை வைக்கணும் பண்ணிட்டாங்க. இங்க பாருங்க, ஒரு கண்ணீர் விட்டுருக்குற. கண்ணீர் விட்டாலே ஒரு காரியம் நடக்காது. எப்படி? கரைஞ்சாலே காரியம் நடக்காதுங்க. போதிச்சனா 2 நாளைக்கு முன்ன மன மகிழ்ச்சி ஔஷதம் இல்லையா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது உன் இருதயத்தின் வேண்டுதல் உனக்கு அருள் செய்வாரு. கர்த்தரிடத்துல மகிழ்ச்சியா இருக்கணும். புரியுதா? அந்த இடத்துல எதுக்கு அழுதுருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஐயோ, எதுக்கு அழுதுருவாரு இப்போ உங்களுக்கு புரியும். வாசிக்கிறேன், கீழே வாங்க. 6 முடிஞ்சா ரைட்டு. இனி பாருங்க 14 எடுங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசர் மரித்து போனான் என்று வெளிப்படையாக சொல்லி, யார்கிட்ட சொல்லியிருக்காரு? சீசல்கிட்ட சொல்லிட்டாரு. எப்பா 2 நாள் உறங்கிட்டோம், சம்பவங்க முடிஞ்சாச்சு, லாசரு செத்து போயிட்டான்னு சொல்றாரு. சொல்லிட்டு, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவராய் இருக்கிறது என்று ஏது உண்டாயிற்று, உங்களுக்கு நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன், அப்பொழுது அவரிடத்தில் போவோம் வாருங்கள் என்றார். எப்படி? நான் அங்கே இல்லாதிருந்ததுனால நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். எப்படி பண்றாரு பாருங்க. அவர் அங்க இல்லாதது ஆண்டவர் உனக்கு செய்யாதது உனக்கு எதை கொண்டுறணும்? மாறாக ஏன் அவிசுவாசம் வருது? நீயா கடவுள்? உனக்கு ஆண்டவர் வேலை நம்பிக்கை இல்லாம அவிசுவாசம் வருதுனால நீ கடவுள். யார் கடவுள்? நான் கடவுள் ஆயிட்டேன் அப்படின்னா ஆயிட்டேன். நீ கடவுள் கிடையாது. நீ தேவனை விட உன்னை மாற்றி சிந்திக்கிறனா நீ தான் கடவுள். அங்கதான் நீ தோக்குற. என்ன கடவுளாகிற? நீ எதை கடவுளா நினைக்கிற? நீ கடவுளாயிட்ட. அதாவது கடவுள் ஒன்ன சொல்லிட்டாருப்பா, அதை நீ நம்பாம நீயா உன்னை நம்பிக்கிட்ட அப்படின்னா நீ தான் அடுத்த அந்த காரியத்துக்கு. இப்ப நான் சொன்னதுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டிங்க, அஜிதா சொன்னதுக்கு அஜிதா ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்ப நான் சொன்னதை இவ கேட்டா நான் சொன்னது கிடைக்கும், இவ சொல்றதை கேட்டா இவ சொல்றது கிடைக்கும். நான் கடவுளுங்க, நான் சொல்றதை கேட்டா இவளுக்கு எது கிடைக்கும்? கடவுள் சொல்றது கிடைக்கும். இப்போ உலகம், அஜிதான்றது உலகம் வைங்க, உலகம் சொல்றதை இவ கேட்டா எது கிடைக்கும்? உலகம் உனக்கு என்ன தரும்? எலுமிச்சப்பழ தோல் கூட தராது. அல்லேலூயா. புரிஞ்சுதா? புரியுதா? அப்ப நீங்க என்ன செய்யணும்? இங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அந்த ஜனத்தை அந்த சூழலை எல்லாரையுமே கனப்படுத்துறாரு. நான் அங்கே இராதனால் நீங்கள் விசுவாசம் உள்ளவராய் இருக்கிறது என்று ஏது உண்டாயிற்று என்று. நான் அங்க இல்லாததுனால நீங்க விசுவாசமா இருக்கிறதுக்கு இது ஒரு ஏதுவா? எப்ப காலதாமதம் ஆகுதுன்னா கர்த்தர் காரியத்தை நடத்த போறாரு விசேஷமா. நீ நினைக்கிற மாதிரி இல்ல, அவர் நினைக்கிற மாதிரி. நீ நினைக்கிற மாதிரி நடக்கணும்னா உனக்கு தெரிஞ்ச மாதிரி. ஆண்டவர் எப்பவுமே எப்படி நடத்துவார் தெரியுமா? சுவாரஸ்யமா நடத்துவார். நீ ஒரு காரியத்துக்கு முடிவை கேட்டேன்னா உன் விருப்பத்தின்படி நடக்காது. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன்னா அவர் விருப்பத்தின்படி நடக்கும். அப்ப நீ எப்படி நடப்ப? கழுகுகளை போல செட்டைகள் அடித்து உயரே பறப்பீர்கள். திருமண காரியமா இருக்கலாம், உன் வாழ்க்கையா இருக்கலாம், உன் பிசினஸா இருக்கலாம். தேவன் நினைக்கிற மாதிரி நடக்கணும்னா நீ அவருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளை போல உயரத்துல பறப்பீங்க. அப்பதான் எல்லாங்களும் தெரியும். உயர பறந்தா கீழே கடந்து பாருங்களேன். இந்த கேமரா வச்சிருக்கவங்க கண்ணுக்கே காணாது. ஆனால் இப்போ ஒரு ட்ரோன் கேமரா வந்தது உடைங்க எல்லாருக்கும் கண்ணும். சரி. இயேசு வந்தபோது 17வது வசனம் போடுமா. இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிற்று என்று கண்டார். இயேசு போறாரு. நம்ம ஏற்கனவே டூர் எக்ஸ்டெண்ட் பண்ணார் 2 நாள். சொன்னது 1 3, திரும்பி வர்றதுக்கு ஒரு நாள், எப்படி 4 நாள் ஆச்சு. கல்லறை கிட்ட போய் பாய்க்கார். இயேசு வந்து அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிட்டு. அவளுக்கு அப்போ தான் ஏன்னா நிறைய பிரச்சனை ஏற்கனவே பலதெல்லாம் எழுப்பி தட்டி எடுத்துகிட்டு வரும்போது சரி இந்த கல்லறை கிட்ட வந்தாச்சு. கல்லறை 4 நாள் ஆச்சு. அடுத்த வருஷம் போடுங்க. பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாக ஏறக்குறை 2 மைல் தூரத்திலிருந்து யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவருடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவரிடத்தில் வந்திருந்தார். சரியா? யாரு? நம்ம ஆளுங்க இறந்த வீட்டுக்கெல்லாம் என்ன செய்வாங்க? ஆரம் கொண்டு போகிறது என்ன, மெழுகுதிரி கொண்டு போகிறது என்ன, சாம்பிராணி திரி கொண்டு போகிறது என்ன, இதெல்லாம் வக்கனையாக என்ன செய்வாங்க? கொண்டு போவாங்க. இல்லைன்னா அந்த ஆவி நம்மளை என்ன செய்யும்?
சாம்பிராணி திரிதா, மெழுகு திரிதா, நீ எனக்கு அதை தரவில்லை. பட்டு சாரி ஏன் தரவில்லை? நான் பட்டு போனேன் என்று நினைத்தாயா? இல்லை இல்லை, நான் மறுபடியும் உதித்து வருவேன், உன்னிடத்தில் வாழ்வேன். நீ படுக்கையில் இருக்கும்போது நான் உன்னோடு கூட படுப்பேன், நீ தனிமையில் இருக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன். இதெல்லாம் ஆண்டவர் சொன்னதை பிசாசு சொன்னதா? கதை, நீ போகையிலும் நான் உன் கூட இருப்பேன், வருகையில் நான் உன் கூட. யார் சொன்னா? ஆண்டவர் சொல்ல. இது கேட்காது, இது கேட்கவே கேட்காது. ஆனால் செத்து கிடக்கிற பணம் சொல்லுவது கேட்கும். நான் சாகாமல் பிழைத்திருக்கும் போது நீ எனக்கு ஒன்றும் தரவில்லை, செத்த பிறகு எனக்கு சடங்கா செய்கிறாய், நான் உனக்கு சம்பவம் செய்கிறேன் அப்படின்னு இவங்க உள்ளத்துல என்ன பேசும்? பணம் பேசும். அல்லேலூயா. பல இடத்துல இதுதான் நடக்குது. ஏங்க இதுதான் நடக்குதுங்க. உங்களுக்கு அதெல்லாம் பாதியெல்லாம் நடந்திருக்கும். அல்லேலூயா, சோத்திரம். இன்னும் நடக்காமல் இருப்பதாக. பாருங்க, யூதர்கள் அனைவரும் பாருங்க வந்திருந்தாங்க. இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால் மரியாளோ வீட்டில் உட்கார்ந்திருந்தார். மார்த்தாள் இயேசுவோடு வந்த, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன். நல்ல விசுவாசம். கண்டிப்பா இயேசு தன் நண்பரோடு இருந்திருந்தால் லாசரு வந்து அண்ணன் வந்து மரிச்சிருக்க மாட்டான்றது வந்து தெளிவா விசுவாசிக்கிற. கரெக்ட், உண்மைதான். நல்ல பிள்ளை, கரெக்டா? நல்லதானே சொல்லியிருக்கா இல்லையா? நீ இருந்திருந்தா கண்டிப்பா என் பையன், என் அண்ணன் வந்து பாதுகாப்பு. இயேசு நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ, உடனே என்ன சொல்றாரு பாருங்க. மார்த்தா இயேசு வந்து ஆண்டவரே அவருக்கு மறிக்க மாட்டான். 22, இப்பொழுது நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதுவே தேவன் உமக்கு தந்தருளோ என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இப்போ என்ன செய்யற? இன்டைரக்டா சொல்றாரு. எப்படி? இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு என்ன வேணும்? செத்த பணத்துக்கு கல்லறைக்கு மாலை வேணுமா? மெழுகுதிரி வேணுமா? இல்லை சாம்பிராணி திரி வேணுமா? ஜீவன் வேணுமான்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன கேட்டிருப்பீங்க? நம்ம கடமை கழிச்சணும், ஒரு பெரிய முழுத்திரியில் ஒரு மெழுத்திரி அப்படியே கேட்பீங்க. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, இப்போவும் உன் விசுவாசம் நல்லதுதான், நான் பாராட்டுறேன். ஆனால் இப்போ உனக்கு காலம் தாமதிக்கலை, இன்னும் காரியம் நடக்கிறதுக்கு கர்த்தர் உனக்கு காரியத்தை வச்சிருக்கிறாரு அப்படின்றார் பாருங்க. அப்போ இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழ இருப்பான். எப்படி சொல்றாரு? ஓப்பனாகவே சொல்றாரு. உன்னுடைய உயிர்த்தெழுந்திருப்பான். நம்ம ஆளுகள்கிட்ட இப்படி சொன்னால் நம்ம ஆளுங்க என்ன செய்வோம்? ஆமாங்க, கடைசி காலத்தில் எழும்புவார் என்று நாள் விசுவாசிக்கிறோம். கர்த்தருக்குள்ளே 2ஆம் வருகையில் என்னுடைய புருஷன் எழுந்திருப்பார், 2ஆம் வருகையில் என் மனைவி எழுந்திருப்பாள் அப்படியெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம். அப்படிதானே? அப்படிதானே? சொல்ல மாட்டேலா? அப்போ எழும்பப்படாது, செத்தங்க போட்டு பாருங்க. இயேசு அவளுக்கு உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அடுத்த வசனம் போடுங்க. அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். அவள் லைட்டா நம்ம மாதிரி தான் சிந்திச்சிருக்கிறா. ஓகே, அவன் பரலோகத்தில் கர்த்தரோட இருப்பான்ற ஒரு உறுதிக்கு அவன் உறுதியாயிட்டா. ரைட்டு. அடுத்த வசனம். இயேசு அவளை நோக்கி, நானே வர்றது நான் தான், நான் இப்பவே இருக்கிறேன் உன் கூட, நானே உயிர்த்தெழுதலும். நீ அண்ணன் லாசருக்குள்ள வர வேண்டிய உயிரை வேற எங்க தேடுற? இங்க இருக்குது, நான் தான் அது. இயேசு, நானே உயிர்த்தெழுதும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன். அழகா ஒரு சுவிசேஷம் சொல்லிட்டே இருக்கிறாரு. அவளை தட்டி எடுக்கணுமே, யாராவது ஒரு ஆள் அங்க விசுவாசிக்கிறதுக்கு சரியா வேணுமே. தட்டி எழுப்புறாரு அவளுடைய விசுவாசத்தை பாருங்க. உயிரோடு இருந்து விசுவாசிக்கிற வேணும்னும் என்றென்றைக்கும் மறிக்கவே மாட்டான். இதை நீ விசுவாசிக்கிறாயா? நான் சொல்றேன், நான் தான் உனக்கு உயிர், செத்தவனுக்கு உயிரும் நான் தான். இப்ப நான் உனக்கு முன்னாடி நிக்கிறேன், பிழைக்க முடியுமா முடியாதான்னு கேட்கிறார். இப்போ உங்கள்கிட்ட கேட்குறாரு, உங்கள் வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்ச காரியம் ஜெயிக்கிறதுக்கு உனக்கு முன்னாடி நான் வந்து நிற்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்றியா? என்னை நம்புறியா? என்னால் இந்த காரியம் உனக்கு ஜெயமா முடியும்னு நம்புறியா? செத்துன்னு நினைச்சிட்டியா? செத்தாலும் அது பிழைக்கும்.
இனி செத்துருமோ, இனி தோத்துருமோ அப்படின்னு நினைக்கிறியா? அது தோக்கவே தோக்காது. ஏன்னா நான் தான் உயிர் தழுதலின் தேவன். செத்ததை உயிரோட எழுப்புவேன், உயிரோட இருக்கிறதை என்னைக்கு சாவாம பாதுகாப்பேன். ஹல்லேலூயா. இதை விசுவாசிக்கிறான்டார். அடுத்த வசனம் போடுங்க. அதுக்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். அடுத்த வசனம். இவைகளை சொன்ன போது அவள் போய் தன் சகோதரனாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார். இவளுக்கு சம்பவம் சூடு பிடிச்சு. எப்படி? சகோதரிய மரியாளை அழைச்சி ரகசியமாக அழைத்து, போதகர் வந்திருக்கார் என்று உன்னை அழைக்கிறார் என்றாள். வந்தாச்சு, வாங்க. அவள் அதை கேட்டவுடன் சீக்கிரமாக எழுந்து அவரிடத்தில் வந்தாள். இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார். அப்பொழுது வீட்டிலே அவளுடைய கூட இருந்த அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டது யூதர்கள் மரியார்கள் சீக்கிரமாக எழுந்து போகிறதை கண்டு அவள் கல்லறிடத்தில் அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடன் அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றாள். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். கல்லறைக்கிட்ட வந்துட்டாரு. கல்லை எடுத்து போடுங்க. நீங்கள் என்ன செய்வீங்க? மெழுகுதிரி வைக்கிறதுக்கு நாங்கள் அந்த கல்லறையை சுத்தப்படுத்தி தரட்டுமா? நீங்களும் ஒரு மெழுகுதிரியை வைத்துவிட்டு போங்கள். வேற என்ன கொண்டு வந்தீங்க? பொடிய ஒரு ஆரம். ஆனால் ஆண்டவர் கேட்குறாரு, கல்லறையை தோண்டுங்க. இல்லைண்ணா, 50,000 ரூபா செலவாச்சு. எப்படி? 50,000 ரூபா செலவாச்சு. நமக்கு நாடுறதை விட பெரிய மேட்டர் என்னது? அது வரைக்கும் செலவு பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் கல்லறைக்கு வக்கணையா இல்லையா? அதானே மைண்டில் நிற்கும். பாருங்க, இங்கே பாருங்க, கல்லை எடுத்து போடுங்க என்றார். மரித்தவனுடைய சகோதரியை மார்த்தாள் அவரை பார்த்து நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். அடுத்த வசனம் போடுங்க. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று நான் உனக்கு ஏற்கனவே போதிச்சிருக்கேனே. பல வசனம் உனக்கு போதிச்சிருக்கேனே. பல ஞாயிற்றுக்கிழமை போதிச்சிருக்கேனே. பல செவ்வாய்க்கிழமை போதிச்சிருக்கேனே. ஸ்பெஷல் ஆராதனை போதிச்ச இல்லையா? போதிச்சல. இதுவரையும் கேட்டுட்டு இருந்தல. உன் பிரச்சனை இப்படி நல்ல முட்டிக்கிட்டு நின்ன உடனே வாழ்க்கை முடிஞ்சு நினைச்சியா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். நான் உனக்கு சொல்லியிருக்கேனே என்றார். அடுத்த வசனம் போடு. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். முதல்ல அவருக்கு ஸ்தோத்திரம். நீர் இப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறேன். உங்க ஜெபம் இப்படி தான் இருக்கணும். எப்படி? ஆண்டவரே, நீர் எனக்கு செவி கொடுக்கிற தேவன். ஏற்கனவே செவி கொடுத்திருக்கிறேன். நான் கேட்ட விண்ணப்பங்கள் எல்லாவற்றுக்கும் பதிலை தந்திருக்கிறேன். இனிமேல் தருவீர் சொல்லி தைரியமா என்ன சொல்றாரு? என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். ஆண்டவர் சொல்றார், ஆண்டவரே, உங்க நாம மகிமைப்படும்படி தான் நான் இப்படி போதிச்சிருக்கிறேன் அவங்களுக்கு. இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அல்லேலூயா. வந்தானா வரலையா? நாரி இருக்குமே. அல்லேலூயா. ஓ வாழ்க்கை நாரி போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் உள்ள வந்தா ஒருவனால அடுத்த நார் அடிக்கவே முடியாது. அடுத்த மனத்துட்டு தான் இருப்ப. நீ கர்த்தர் ஒன்ன மாத்தினாதான் நீ மணக்க முடியும். ஐயோ, என் புருஷன் மட்டும் நல்லா அவன் எங்க நல்லா ஆகுது? புருஷன் நல்லாவானா? அவன் நல்லா மாட்டான். மனைவி அதுக்கு கேரக்டர் மாத்தாது. ஆனா கர்த்தரை உள்ள விட்டேனா அவர் நாமத்தை நீ பாப்ப. அப்படி நாமத்தினுடைய மகிமையை பாப்ப. அது வரும் பொழுது மாறாதவன் மாறுவா, சரியாகாதவன் சரியாவா. நல்லாகாது இது நடக்கவே நடக்கும். செத்த பணம் வெளியே எழும்பி வருதுனா, உன் புருஷன் செத்து கிடக்கிற உன் புருஷன் எழும்பி வருவான், ரட்சிக்கப்படுவான். உன் மனைவியோட கேரக்டர் மாறும். எல்லாம் நல்லபடி நடக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, பாருங்க, அவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால், கையும் கட்டப்பட்டிருந்து எப்படி வந்திருப்பான்?
எப்படி கட்டியிருக்க, எப்படி வந்திருப்பான்? நடக்க காலு கட்டிலாச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு எப்படி வந்திருப்பான் தெரியுமா? இப்படி தான் வந்திருப்பான். அப்படி தானே? ஏன்னா அப்பவும் ஒரேடியாக வந்தால் நம்ம ஆளுங்க இது ஏதோ மேஜிக் ஷோன்னு சொல்லுவானுங்க. புரியுதா? ஏன்னா சுற்றி நிறைய பேர் நிற்கிறானுங்க. யூதர்கள் ஒரு பெரும் கூட்டமே நிற்குது. கூட்டம் அதுக்கு முன்னாடி தான் இந்த சம்பவமே நடக்குது. பாருங்க, சுட்டப்படுறது பாருங்க. அவன் முகம் சீலையால் சுட்டப்படுறது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். நீங்க தானே கட்டினீங்க, அவுத்துருங்க. ஜீவனை கொண்டு வந்தாச்சு, இனி வாழ விடுங்கன்றார். என்ன சொல்றாரு? எப்பா இனி அவனை வாழ விடுங்க, இனி பழையதெல்லாம் நோண்டாதீங்க. அவன் ரட்சிக்கப்பட்டான்ல, அவனை நோண்டாதீங்க, அவனை விட்டுருங்க. இனி அவனுக்கு ஜீவனை கொடுத்தது அவரு, நீ இல்லை. அவன் குறைஞ்சு வாழ்ந்தாலும் சரி, கம்மியா வாழ்ந்தாலும் சரி, ஆண்டவர் பார்த்து பாரு. நீங்க அந்த கட்டுகள் எல்லாம் அறுத்து விடுங்க. நீ தானே கட்டி போட்ட, நீ தானே கயிறை கட்டின, காலை கட்டின, மூஞ்சியை கட்டின, அவுத்து விட்டுரு. விளங்குதா விளங்கலையா? புரியுதா புரியலையா? ரட்சிக்கப்பட்டவன் யாருக்கு சொந்தம்? உனக்கல்ல. அது புருஷனானாலும் சரி, கர்த்தருக்கு சொந்தமானவர். ஹல்லேலூயா. ரைட், புரிஞ்சுதா? அப்போ நீதிமானுக்கு உபத்திரவம் இதே மாதிரி. இந்த இடத்துல ஆண்டவரே வேணும்னே படுத்தாராமா, வேணும்னே 2 நாள் தள்ளி போனாராமா. கரெக்டா? ரைட்டு. அடுத்து ஒரு முக்கியமான கதையை பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவுக்கு நடந்த ஒரு சம்பவம். இது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். திருப்பிக் கொள்ளுங்க 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம். ஒன்று முதல் 6. அந்நாட்களில் ஏசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இங்க என்ன நடக்குதுன்னா, ஒரு ராஜா இருக்காருங்க, நல்ல மனுஷன். சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து. நல்ல மனுஷனுக்கெல்லாம் சாவு வருது. சொல்லுங்க. பக்கத்தில் அவங்க எதிரி, அவனுக்கு ஒரு சாவு வருது. இல்லை, எதிரியே நீ தானே. உனக்கு எதிரி யாரு? நீ தானே. உனக்கு சத்துரு நீ. அவ்வளோதான். இங்கே நல்ல ஒரு மனுஷன் பாருங்க, ரொம்ப கவனமாக கவனிங்க. ஏன்னா இனி உங்கள் வாழ்க்கையில் வியாதி, பிரச்சனை, போராட்டம் இதை பார்த்து நீ பயப்படவே கூடாது. சகலமும், வியாதியே வந்தாலும் சகலமும் நன்மைக்கு ஏதோ தான் உனக்கு. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. ஆமாம், ரொம்ப தெளிவாக இருக்கணும். பைபிள் அந்த ஆதாரத்தோடு நான் சொல்கிறேன் உங்களுக்கு, புரியுதா? இங்கே என்னன்னா, அந்த ஏசாயா தீர்க்கதரிசி ரொம்ப பவர்ஃபுல்லான தீர்க்கதரிசிங்க. பழைய பிரமாணத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் ஏசாயா தான், ரொம்ப பவர்ஃபுல். ஏசு மரிப்பார், அவர் அவர் பிறப்பார், இதெல்லாம் தெளிவாக சொன்னது ஏசாயா தீர்க்கதரிசி தான். இப்போ இந்த ஏசாயா தீர்க்கதரிசி ஒன்று சொன்னால் தெய்வமே நேரடியாக வந்து சொன்ன மாதிரி. இப்போ ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியாவுக்கு வந்து சொல்கிறாரு, உன் டைம் முடிஞ்சிருச்சுப்பா, வியாதியில் இருக்கிறான், உன் டைமு முடிஞ்சிருச்சு, செத்து போயிடுற அப்படின்னு. செத்து போயிடுறேன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டார். எப்படி? அந்த செகண்டுக்குள்ள, சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, அந்த செகண்டுக்குள்ள வந்து சொல்லிட்டு போன தேவன் முற்றத்தில் போறதுக்கு முன்னாடி, பாதி முற்றத்துக்கு போகும் முன்னாடி அவனுக்கு உயிரை கொடுத்தார். எப்படி? அதான் பாருங்களேன், நம்ம ஆளுங்க என்ன உடனே இப்படியாக கேட்டாலும் டாக்டர் சொல்லியாச்சு, இன்னொரு 6 மாசம் தானா. சொன்னது யாரு? அந்த ரிப்போர்ட்டை குத்திரணும். புரிஞ்சுதா? இங்க பாருங்க, அதான் சொல்றேன், அந்த ரிப்போர்ட்டை குத்துறோம். ஃபைன் ரிப்போர்ட்டுங்க. கட்டு இருக்குதுங்க, பானை போல ஆனதை பார்க்க ஓடி வாருங்கள் சொன்ன மாதிரி. ஸ்கேன் எடுத்ததெல்லாம் உண்மைதாங்க, கட்டி இருக்கிறது உண்மைதாங்க. ஆனா இங்க பாருங்களேன், அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி,
2வது வசனம் போடுங்க தம்பி. 3வது வசனம் போடுங்க. ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமனுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். எப்படி? அன்னைக்கு அப்படித்தானே இல்லையா? மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே எப்படி? கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்ப போய், யாருக்கு வந்து சொன்னா இல்ல, நீ போச்சு முடிஞ்சுன்னு அதே டாக்டர் மறுபடியும் செக்அப் பண்ணிட்டு புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, புரியாதவன் ரிப்போர்ட்டை வேண்டி மறுபடியுங்க வா. அப்ப இந்த வசனத்தை போதிக்கலாம். புரியுதா? சொன்னதா விண்ணப்பத்தை கேட்டேன். காலங்க பாருங்க, தாவி ஏசாயாக்கு உடனே ரிப்போர்ட் போதுங்க. ஆண்டவருடைய கம்யூனிகேஷனை பாருங்க. ஃபோன் அடிச்சு நீ இந்த ஃபாஸ்ட் இல்லை. ஆண்டவர் பாரு, இவன் ஜெபிக்கிறான், இவன் சொல்லியாச்சு உன் லைஃப் முடிஞ்சிருச்சுப்பான்னு சொல்லிட்டு பாதி முற்றத்துக்கு போகலங்க. எவ்வளோ ஜெபிச்சிருப்பான்? இதெல்லாம் கூட சொல்லியிருக்க மாட்டான். பா, நான் உண்மையா உத்தமமா இருக்கிறேன், உமக்காக தானே, உங்க நாம மகிமைக்காக தானே நான் வாழ்றேன் அப்படின்னு தான், அவ்வளோதான் கேட்டாங்க. சொன்னவன் பாதியில கூட போகல. அவன் வீட்டை விட்டு வெளியே போய் பாதி முத்தம் தாங்க. முத்தத்து போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஏசாய்க்கு மறுபடியும் கம்யூனிகேஷன் கொடுத்தாச்சு. ஏய், திரும்ப போ, போய் அவனுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டாச்சு. ஏங்க, இது ஆண்டவர் தானே சொன்னாரு. நம்ம ஆளுங்க பாதி தீர்க்க தரிசனத்தை கேட்டுட்டு மீதிய விட்டுருவாங்க. அங்கே புயல் வருகிறது, அங்கே போர், அதை துரத்தணும். ஹல்லேலூயா. சும்மா இங்க விட்டுட்டு, அது என்ன கால்வாய், ஏதோ ஒரு கால்வாய் இருக்காமே உங்களுக்கு, பெட்ரோலு கேஸ் எல்லாம் வராம, என்னன்னே தெரியாது. தெரியாமலே திடகாத்திரமான விசுவாசம், பெட்ரோல் விலை ஏறுகிறது. ஐயோ, உங்களை எல்லாம் சிலருக்கு டப்புன்னு புரிஞ்சு, நல்ல சமையல் பண்றவங்களுக்கு புரியும். அல்லேலூயா. சிலதெல்லாம் இஞ்சியை மாதிரி நசுக்கியும் போடப்படாது, தட்டியும் போடப்படாது, வெளுத்துள்ளி மாதிரி தட்டியும் போடப்படாது. சிலதெல்லாம் உள்ளி அரிஞ்ச மாதிரி நறுக்கு நறுக்கண்டு அறைய வேண்டும். அரைஞ்சிட்டு திரும்ப வச்சு கிச்சு 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 கிச்சுன்னு அவனும் ஓப்பனாக வண்டியை ஓட்டுறானுங்க. பாருங்க, கத்த சொல்றாரு, உன் நாட்களோடு. இதுல தான் ஆண்டருடைய பியூட்டியை பாருங்க. ஆண்டர் பயங்கரமான ஆளுங்க. எசேக்கியாவுக்கு விசேஷமா செஞ்சிருக்கிறாரு, சும்மா கிடையாது. உன் நாட்களோடு, இன்னைக்கு நாள்ல இருந்து 15 வருஷங்களை நான் உனக்கு கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நாமத்து நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் போடு. பின்பு ஏசா அத்திப்பழத்தை எடுத்து அடைய கொண்டு வந்து வாருங்கள், என்ன மருந்து, அவனுக்கு மருந்து போட்டான். என்ன கீழே வாங்க, எப்படி அந்த காலத்தை அவனுக்கு மாற்றி கொடுத்தான்னு பாருங்க. 8ஆம் வசனத்தில் எசேக்கியா கேட்குறான், இதுக்கு அடையாளம் என்னன்னு. எப்படி, ஏன் இந்த அடையாளம் என்னன்னு எசேக்கியா கேட்டான்? வசனத்தை படிங்க. எசேக்கியா ஏசாவை நோக்கி, கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கும் 3ஆம் நாளில் நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கும் அடையாளம் என்ன என்றான். பாருங்க, அடையாளத்தை கர்த்தர் எப்படி கொடுக்குறான்னு பாருங்க. அதான் நம்ம ஆண்டவர், அவர் சர்வ வல்லவர்ன்றது இதில் தான் மேட்ரே. அடுத்த வசனம் பாருங்க. அதற்கு ஏசா, கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படி செய்வார் என்பதற்கு கர்த்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளமாக
சாயை 10 பாகை பின்னிட்டு போக வேண்டுமோ, 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா சாயை 10 பாகை முன்னிட்டு போகிறது லேசான காரியம், அப்படி வேண்டாம், சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றான். ஆலோசனை போடுங்க. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தர் இன்னைக்கு கூப்பிடுகையில் அவர் ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை முன்னே போன சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்பும்படி செய்தார். புரிஞ்சுதா உங்களுக்கு? 2026 உங்களுக்கு சொல்லிட்டாருப்பா செத்துருவேன். சரியா? 2026 முடிஞ்சது. நீ ஆண்டவர்கிட்ட கேட்டதுனால ஆண்டவர் உனக்கு 15 வருஷத்தை திரும்ப கொடுக்குறார். அப்போ எவ்வளோ கிடைக்கும் உனக்கு? 2041 வரைக்கும்னு வச்சுக்கோ. கரெக்டு தானே? அப்போது என்ன செஞ்சுருக்கணும்? அசால்ட்டாக விட்டுருக்கணும். அப்படி தானே? கவனிங்க, ரொம்ப கவனிங்க. அசால்ட்டாக விட்டுருக்கணும். சரிப்பா நீ வாழ்ந்துட்டு போ, 2041 வரைக்கும் வாழ்ந்துட்டு போன்னு விடலைங்க. அதில் எசேக்கியா கரெக்டான ஆளாக இருக்கான். அதான் உண்மையான ஆளுங்க. எல்லாரையும் போல வாழணும் அவன் நினைக்கல, இந்த உலகத்தையே மாற்றி காட்டுறேன்னு நினைக்கிறான். நான் அப்படி மறிச்சாலும் இந்த உலக சரித்திரமே மாறணும்னு நினைக்கிறான் அவன். என்ன தெரியுமா? இப்போ சிம்பிளாக சொல்கிறவங்களுக்கு 2026 அவன் கேட்குறான், என்ன 2009 கொண்டு விடுங்கன்றான். புரியலையோ? புரியலையா? 2041 வரை எல்லாரும் கூட வாடலான்னு சொன்னா விட்டுருக்கலாம். ஆனா இவன் கேட்கிறான், காலச்சக்கரத்தில் போய் நீர் இப்போ இருக்கிற 2026 நம்ம படம் எல்லாம் எடுக்கிறானுங்களே, என்னது டைம் சோனா, என்னது டைம் டிராவல் மாதிரி பின்னாடி போகணுன்றான். வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பின்னாடி போனது தான் இந்த 365 கால் அந்த சந்தேகம் இன்னும் இருக்குது. பார்த்தீங்களா அந்த பிரச்சனை? இப்போ கரெக்டாக 365 அப்படி சொல்லி விட்டாங்க. ஆனால் 365 கால், அந்த கால் உண்டானது என்ன தெரியுமா? இந்த காலச்சக்கரம் மாற்றப்பட்டது. கண்டுபிடிச்சிட்டாங்க. புரியுதா? ஆண்டவர் பின்னாடி கொண்டு போனார். அப்படின்னா அங்கே என்ன நடக்குது தெரியுமா? ஏசாயா சொன்னதும் உண்மை, கர்த்தர் சொன்னதும் உண்மை, எசேக்கியா கேட்டதும் உண்மை, கேட்டதுக்கு கர்த்தர் கொடுத்ததும் உண்மை. அவர் ஏசாயாவுக்கும் உண்மையானவர், எசேக்கியாவுக்கும் உண்மையானவர். சூப்பர்ல, டைட்டிலே வேற, சினிமாவே எடுக்கலாம் போல. ஹல்லேலூயா. பணத்தை எல்லாம் இதில் கொண்டு கொட்டணும். சினிமாக்காரன் கற்பனை கதைகளுக்கெல்லாம் ஓட்டுற நம்ம நெஜ கதை எடுக்கணும் சினிமாவை. ஹல்லேலூயா. ஆச்சரியமா இருக்குதுல்ல? அவன் டைம் டிராவல் எல்லாம் யோசிக்கிறான். நம்ம இந்த டைம் டிராவலை யோசிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவன் ஒரு காரியத்தை இப்படியும் செய்ய வல்லவர். சரி, கடைசியா ஒரு மேட்டரை பார்த்து முடிச்சிருவோம். திருப்பி கொள்ளுங்க. பேதுருக்கும் தபித்தாள் அப்படிங்கிறவளுக்கும் நடந்த ஒரு சம்பவம். எப்படி? பேதுருக்கும் தபித்தாள் யாருன்னா ஒரு சீஷி. எப்படி? இப்போ இவங்க எல்லாம் சீஷ பிள்ளைங்க, அப்படிதானே? யாரு? ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறாங்க இல்லையா? இவங்க என்ன செய்கிறாங்க? இவங்க வந்து கொயர் டீமில் இருக்கிறாங்க, கிட்ஸ் சர்ச்சில் பிள்ளைங்க இருக்காங்க. இவங்க எல்லாம் சீஷர்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? டைரக்டாக ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறவங்க சீஷர்கள். இப்படி ஒரு சீஷிக்கல்ல சீசிக்கும் பேதுருக்கும் நடந்த ஒரு சம்பவம். திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36. யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்காள் என்று அர்த்தம் கொள்ளும் தபீத்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபப்படியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறான் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வரவேண்டுமென்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது
அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கான் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு இப்போ இந்த தபித்தாள் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். யார்? அவள் நற்கிரியைகளை செஞ்ச ஒரு பெண்ணு, கர்த்தருடைய நாமத்தில் நன்மையை செய்த ஒரு ஊழியக்காரி மாதிரி செத்து போயிட்டா. என்ன ஆயிட்டா? செத்து போயிட்டா. இப்போ செத்து போயிட்டா அப்படின்னு பேதுருவுக்கு தகவல் வருது. சரியா? பேதுருவுக்கு தெரிஞ்சவங்க ஆனதுனால வந்திருக்கலாம். டக்குன்னு தகவல் வருது. பேதுரு போகிறான். அப்போது என்ன செஞ்சாச்சு? ஃப்ரீசரில் வச்சுருந்தாங்க. இப்போ பெட்டியில் எடுத்து அடக்கத்துக்கு கணக்காக துணியெல்லாம் போட்டு நல்ல புதிய சட்டை இல்லை நல்ல சாரி கட்டியிருப்பணும். அப்படி தானே? சாரியோ சுடிதாரோ ஃப்ராக்கோ ஏதோ ஒன்று போட்டிருப்பணும். சரியா? போட்டவளை துணியெல்லாம் போட்டு நல்ல கம்பீரமாக என்ன செஞ்சுருக்கு? மேல் வீட்டில் அவளை வந்து அடக்கத்துக்கு அடக்கம் செய்கிறதுக்கு வச்சுருக்காங்க. அப்போது அங்கே யார் அழைச்சிட்டு போனாங்க? பேதுருவை அழைச்சிட்டு போகிறார். கீழே வசனம் 40 போடுங்க. பேதுரு வெளியே எல்லாரையும் போக சொன்னார். எப்படி? நீங்கள் போயலா? போனாலும் சிலவங்கெல்லாம் ஃபேஸ்புக்கு லைவ் வேறு மக்களே உயிர்த்தலை வச்ச போகிறானா? பாருங்கள் மக்களே பாருங்கள். இப்படி தானே நம்ம ஆளுங்க செஞ்சுருப்பாங்க. அப்படி தானே? அதனாலலாம் ஒன்று சத்துன்றைய போகுது. ஒன்றுங்களை உயிரிழந்த வகை உண்டா? ஏதங்க நம்ம ஊரில் செத்தவன் பிழைத்தான் அடக்க ஆராதனைக்கு கொண்டு போகும் வழியில் ஒரு கல் தட்டுப்பட்டு முன்னாடி தூக்கிட்டு போன ஒருவர் சறுக்கும் பொழுது பிணம் அசைந்தது, உயிர் வந்தது. கேட்டிருக்கீங்களா? வராது. எல்லாம் சத்த பயலுவா. எப்படி? இந்த பேச்சு புக்கு கீச்சு புக்கு எல்லாம் தவறாக பயன்படுத்துறவங்களுக்கு விசுவாசமே வராது. ஃபுல்லாக அதுதான் வரும். நாட்டு நீ தானே தெரிகிற, வேற யாரும் தெரியலையே. அல்லேலூயா. மனுஷனா இருக்கிறது அப்பதான் குரங்கா தெரியுது போல இருக்குது. நான் நினைக்கிறேன் மேபி அப்பதான் சேஞ்சஸ் தெரியுது. நீ இதை தான் காட்டுற. ஆனா நீ எதை காட்டணும்? ஜீவனை பிரதிபலிக்கணும். அதனாலதான் பேதுரு சொன்னான், இந்த அவிசுவாசம் பிடிச்ச நச்சலிகளை எல்லாம் அவன் உள்ளத்துல அதான் சொன்னான். ஆனா வெளியில சொல்ல முடியாதுல்ல. இவர்களை எல்லாரையும் வெளியே போக சொல்லுங்க. இந்த கேமராக்கார பயிலுவ கேம் விளையாட போறோம். ஏன்னா இவங்களெல்லாம் உள்ள கொண்டு போனா விசுவாசம் வராது. ஆண்டவர் அவனுக்கு கற்பித்தது, இயேசு பேதுருக்கு கற்பித்ததை இப்ப இயேசு பேதுரு செய்யறான். ஆண்டவர் எல்லாரும் உள்ள கொண்டு போக மாட்டாரு. சிஸ்டர் பிரதர், ஊழியத்துக்கு எல்லாரும் போக முடியாது. சில இடத்துல இருக்கிற சில அவிசுவாசங்கள், சில உலக நடப்பு காரியங்கள் அந்த விசுவாசத்தை ஓர்க்கம் பண்ணி நிற்கும். அந்த இடத்துல தடையா இருக்கும். ஹல்லேலூயா. அதனாலதான் பேதுரும் யோவானும் மட்டும்தான் மேக்சிமம் இருப்பானுங்க ஆண்டவர் கூட. வேற யாரும் கூட கூட்டு போக மாட்டாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முன்னாடி எனக்கு கூட ஷாஜி, நம்ம அஜீஷ் அண்ணே ஷாஜி, நாங்கள் முதல்ல ஊழியத்துக்கு போகும்போது நல்ல பயங்கர பவர்ஃபுல்லாக ஜெபிச்சுட்டே இருப்பான். நாங்கள் பேச மாட்டோம். நான் பைக் ஓட்டுவேன். ஷாஜி வந்து பேச மாட்டான். ஏறி இருந்தால் நல்ல அந்நிய பாஷையில் பேசிகிட்டே இருப்பான். எப்படி? ராபா ஷக்காம்பரலா துணுமியான் தரான்னு அந்நிய பாஷையில் பேசிட்டு நான் பேசினா பேச்சு தர மாட்டான். அப்போ எனக்கு தெரியாது. நான் ஆரம்ப காலகட்டம் எனக்கு ஊழியத்தை செய்யணுங்கிற ஒரு வெறி தான் இருக்கும். அதை எப்படி செய்யணுன்றது எனக்கு தெரியாது. எனக்கு ஏன்னா பழக்கம் இல்லை இல்லையா? ஆரம்பம் அப்போ போக போக பழக்கம். பேசவே மாட்டோம். எப்படி? பேசுகிறதே இல்லை. அப்போ நான் வந்து நான் ஒன்றுமே கேட்க மாட்டேன். அப்போ ஒரு நாள் அவன் என்கிட்ட சொல்கிறான், எல்லாரையும் எல்லா இடத்துலையும் ஆண்டவர் கூட்டிகிட்டு போக மாட்டார் ஜூப்ளின். அப்படி கூட்டிகிட்டு போக கூடாது. அப்போ நான் கேட்டேன், என்னைய கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்காரான்? உன்னைய கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்காரு. ஹல்லேலூயா. ஆமாம், அது உண்மைதான்.
ஏன்னா நம்ம நினைப்போம் நம்ம ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறோன்னு. இந்த சத்தியம் தெரியலன்னா இந்த பணத்தை எழுப்ப முடியாது. விளங்கலையோ? இப்ப பேதுரு எழுப்பினது, லாசரு எழுப்பினது, இதனுடைய ரகசியங்கள் தெரிஞ்சா நீ சும்மா போனாலே எழும்பும் பணம். சும்மா போனாலே பணம் எழும்பும். சிஸ்டர் பிரதர், வாண்ட இருக்கிற வல்லமை இல்ல, வல்லமை தேவனுடையது. ஆனால் தேவனுடைய வல்லமையை நீ மட்டுப்படுத்த இயலும். சத்தியத்தில் தெளிவில்லை என்றால் தேவனுடைய வரங்களும் கிரியைகளும் மட்டுப்படுத்தப்படும். Be aware and very careful. எத்தனை பேர் புரிஞ்சு தெரியல? கேர்ஃபுல்லா இருங்க. அப்ப பாருங்களேன், இங்க பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்துக்கு புறம்பாய் திரும்பி, எப்படி ஜெபம் பண்ணிட்டு பாடிய பின்னால போய் நின்னுட்டு, ஹெலன் எழும்பு, எழும்பிருக்கா? ஆமா, ஏதோ சம்திங் எழும்பும். ஹல்லேலூயா. சொன்ன உடனே தபித்தாளே எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து, அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினார். அவன் கரெக்டாக அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து. இதெல்லாம் கொஞ்சம் மேலே இருந்துச்சுன்னா தான். அப்போ யாரெல்லாம் வெளியே போக சொல்லியிருக்கிறாரு? இவர் ஜோம் பண்ணி அந்த பணத்தை எழுப்புறதுக்கு யாரெல்லாம் இடையூறா இருந்திருக்காங்க? பரிசுத்தவான்களும் விதவைகள். ஏன்? நமக்கும் இல்லை, அவளுக்கு ஒரு வாக்கில் இல்லை போட்டு சந்தோஷம். சிலையவளுக்கு என்னன்னா, இஞ்ச புருஷன் சத்தா அவளுக்கும் புருஷன் சாவும் ஒரு சந்தோஷம். ஒன்றும் இல்லை போட்டேன்னா, எனக்கு ஒரு 4 வாரம் அப்படிதான் இருந்து கோடாலி கொண்டு வெட்டணும். புரியுதா? ஆனா இப்படி காட்ட மாட்டாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அதான் ஆண்டவர் கரெக்டா கைட் பண்ணிருக்காரு பாருங்க பேதுருக்கு. பரிசுத்தவான்கள் யாரு? ஏல சர்ச்சில் இருக்கிற எல்லாரும் ஒண்ணும் முடியாது, வெளியே போ. விசுவாசிக்கிறோம் பாஸ்டர். சிலவங்களுக்கு விசுவாசம் இருக்காது. என்ன தெரியுமா? இந்த வீடியோ எடுக்கிற புத்தி. என்னது? கேமரா எடுக்க மாட்டாங்க. புத்தி எப்படி இருக்கும்? அவர் நல்ல முட்டங்காலிட்டு ட்ரை பண்ணி பார்த்தாரு, நடக்காது. அல்லேலூயா. சில ஊழியங்களெல்லாம் கமுக்கமாக நடக்கணும், ரகசியமாக நடக்கணும், பரஸ்பரம் தேவையில்லை. அல்லேலூயா. அது ஆண்டவர் தான் தெரியும். அல்லேலூயா. பாருங்களேன், பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் தான் வெளியில போக சொல்லிருக்காரு. அவங்கள திரும்ப அழைச்சு அவளை உயிருள்ளவளாய் அவர்களுக்கு முன்ன பார்ப்பா, உன் விசுவாசம் எங்க போச்சுன்னு கேட்கிறாரு. இது கேள்வி என்ன தெரியுமா? பரிசுத்தவான்களை பார்த்து கேட்குது, உன் விசுவாசம் எங்க போச்சு? கர்த்தர் மரித்தோரை உயிரோடு எழுப்பினவர், அவரும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பினவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். உங்களுக்குள் வாசம் பண்ணி கொண்டு உங்களுக்குள் மரித்த யாவற்றையும் உயிரோடு எழுப்பும்படி தானே இருக்கிறாரு. உன் விசுவாசம் எங்கே போனது? விதவைகளை பார்த்து கேட்கிறாரு, உன்ன மாதிரி நினைச்சியா இவளையும்? இல்லை.
என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், ஒரு நாளும் மரணத்தை காணாமலும் இருப்பான். ஹல்லேலூயா. சிஸ்டர், உங்க விசுவாசம் எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். பேதுருவை ஏன் கர்த்தர் அப்போஸ்தலனாய் மத்திய அப்போஸ்தலனா மாட்டினாரு? பேதுரு பிஷப்புங்க, அவன் மறுதலிச்சவன ஏன் ஆண்டவர் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதுன்னு சொல்லி அவனை ஏன் அபிஷேகிச்சாரு? புதிய உடன்படிக்கையின் தலையே வந்தான். ஏன்? அவன்கிட்ட ஒரு மேட்டர் இருந்துங்க. அவனுக்கு ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டவருடைய வார்த்தை தெரியுதோ இல்லையோ, உங்களுக்கு வசனங்கள் தெரியுதோ இல்லையோ, ஆனா இயேசு பெரியவர்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, வைராக்கியமா இருப்ப. அவன் பேதுரு இயேசு செஞ்ச எல்லாத்தையும் கூட இருந்து பார்த்துருக்கிறான். அவன் அதுதான் ஆண்டவர் வெட்டினார் தெரியுமா? ஆண்டவரை பிடிக்க வரும்போது காதை வெட்டிடுதான். ஹல்லேலூயா. ஆண்டவரை கண்டவனாங்க எரிஞ்சு போய் விழுந்தானுங்க. புரிஞ்சுதா? யார் விழுந்தது? பிடிக்க வந்தவன தெரிச்சாங்க விழுறானு. இதை பார்க்கறானு, மறுபடியும் எழுந்திருக்கானோ. மறுபடியும் எழும்புனோன்னு ஒருத்தனை, ஏய் செங்கமடா, யார்கிட்ட என்ன எடுறாவாள வெட்டுறாகாத, காதை இப்படி காட்டி இப்படி எரிஞ்சிருப்பான். புரிஞ்சுதா? வைராக்கியம் அவனுக்கு. உங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் வைராக்கியம் இருக்கும். ஆண்டவருக்காக வல்லமை, ஆண்டவர் பெரியவர், அவருடைய நாமத்தை வீணை வழங்கக்கூடாது, வல்லமையா பவர்ஃபுல்லா எழும்பணும், பவர்ஃபுல்லா செய்யணும் உங்களுக்கு தோணுதில்லை. ஆனா அது நல்லது சிஸ்டர். ஆனா தேவ பலன் இல்லாம அது செய்ய முடியாது. தேவன் பலன் இல்லைன்னா பின்வாங்குவீங்க, பின்வாங்குதல் உண்டாகும். உங்களுக்கே தெரியாது, நீங்க பின்வாங்குவீங்க. கரெக்டா இருந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா நீங்க சிஸ்டர் உங்களை தூக்கி எறியட்டுமே, கடலை தாண்டி எறியட்டுமே, பிரதர் உங்களை கடலை தாண்டி தூக்கி எறியட்டுமே, நீங்கள் மறுபடியும் உருவாகுவீர்கள். உங்களுக்குள்ள ஆவி இருந்துன்னா உங்களை எப்படி தூக்கி போட்டு மிதிச்சாலும் உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை கொண்டு தீர்மானிச்ச காரியத்தை நிறைவேற்றுவார். உங்களை சபையிலேயே ஏத்தாம விட்டாலும் நீங்க மரணத்தில் இருக்கிறவனை போய் எழுப்பினது. பேதுரு யாரை தேடி போனான்? சீஷை. யாரை தேடி போனான்? அப்போ நான் சொல்றேன், கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளே, உங்களுக்கு ஆபத்து வராது என்பது தான் உண்மை. உங்களுக்கு வியாதி வராது என்பது உண்மை. உங்களுக்கு பிரச்சனை வராது என்பது. ஆனால் எப்படின்னா, பிரச்சனை வரலாம், ஆனால் அது உங்களை மேற்கொள்ளாது. உங்களை சுற்றி வியாதி நான் உன்னை வந்துடுவேன், ஒன் டைம் வந்துடுவேன்னு பயமுறுத்தலாம், ஆனால் நீங்கள் அதை மேற்கொள்ளுவீர்கள். ஒருவேளை டைம் வர்றதுக்கு முன்னாடி செத்தனா நீ உயிரோடு எழும்புவ. டைம் வர்றதுக்கு முன்னாடி 50 வருஷம் ஆகி செத்தாலும் அவனை தட்டி எழுப்பலாம் தைரியம். என்னது? அவனை தட்டி எழுப்பு. நான் என்ன செய்ய ஆண்டவரே, கரையாட்டா. அல்லேலூயா. பார்த்தியலா நம்ம புத்தியெல்லாம் எப்படி போகுது இதுக்கு மத்தியில் நான் ஊழியம் செய்யறதுக்கு. அல்லேலூயா. ஆனாலும் தான் தைரியமாக இருக்கணும். ஹல்லேலூயா. இப்படி எல்லாம் தான் இருக்கும். ஹல்லேலூயா. நான் செத்தவனை எழுப்புவேன்னு சொல்லுவோம், ஆனால் நான் செத்த வீட்டில் போயிருந்து ஏன்னா அந்த முழுத்திரி கரெக்டாக கொளுத்தின்ற அந்த இடத்துலையும் கரைஞ்சுண்டே சொல்லுங்களை பார்த்து. நான் இடையில போன வாரத்தில் ஒரு மரணம் விட்டு போனேன், கேட்டிங்களா? போய் அப்படி நிற்கிறேன். சுற்றி இருந்து சோறு தின்ன மாதிரி இருக்கணும். எப்படி? சோறு தின்ன மாதிரி இருக்கணும். ஃபுல்லாக நெருங்கி பெண்கள். நான் நிற்க முடியாது, இப்படி தான் நான் நிற்கிறேன். நின்ன உடனே போன உடனே ஆண்டவர் சொன்னார், டேய் இங்கே ஒரு சம்பிரதாயம் உண்டு, உனக்கு தெரியாதான்னு. என்ன ஆண்டவரே? நீ ஊழியக்காரன்னு தெரியலையா? நீ போய் சோத்திரம்னு சொல்லணும், வெளியே போனார். லேலூயா. சில இடத்துல வீணா என்ன செய்யக்கூடாது?
முத்துகளை அப்படி உண்மைதாங்க. அப்படியே வெளியே வார அந்த மரண வீட்டுக்கு வெளியில வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். அப்பதான் தெளிவா புரிஞ்சுது, அங்க சபையில நடக்கிற அத்தனை கழிவுகளையும் கழுவி ஊத்தி மிருக காட்சி சாலையில போனா அந்த மாதிரி அங்க சபையில நடக்கிற பிரச்சனை எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நான் அதுல போய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஆனா பாருங்களேன், அது வரைக்கும் பாடிட்டே இருந்தாங்கங்க. பாடிட்டே இருந்தவங்க என்ன கண்டவன இங்க சாப்பிட்டுட்டு, புரியுதா? இந்த எண்ணம் ஏன் வருது தெரியுமா? நம்ம ஜீவனுள்ளூர் தேசத்துல இருந்தும் மரணத்துக்குள் இருக்கிறோம். தயவு செய்து சிஸ்டர் பிரதர் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. உங்களை அழைத்ததும் உங்களை இரட்சிப்படைய வைத்ததும் அவர் தன்னை நிரூபிக்கும்படி. மரித்தாலும் பிழைப்பீர்கள். நான் சொன்ன வாழ்க்கையில எதெல்லாம் மரிச்சு போச்சோ இல்லன்னு நினைக்கிறியோ அதெல்லாம் கிடைக்கும்பா. இனி ஒண்ணுமே மரிச்சு போகாதுங்க. உலகத்துல எவ்வளவு பெரிய யுத்தம் உனக்கு விரோதமாய் வந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனை உனக்கு எதிராக வந்தாலும், நம்ம ஜெயிப்பது உறுதி. நீதிமானுக்கு வருகிற உபத்திரவம் அநேகமா இருக்கும், ஆனால் அதில் எல்லாவற்றிலிருந்தும் தேவன் நம்மளை உயிர்ப்பிப்பார், வெற்றியடைய செய்வார், முடிவை உண்டாக்குவார். சத்தியத்தை கேட்டதில் எத்தனை பேர் சந்தோஷம்? உண்மைதானே? டைம் ஆனதெல்லாம் பிரச்சனை இல்லை. கர்த்தர் இதனாலேயே ஆசீர்வதிப்பார். நேரத்தை பார்க்காம இருந்தவங்களுக்கு கர்த்தர் நேரத்தை கூட்டி கொடுப்பார். அந்த நேரத்தினால் வருகிற விளைச்சலாகிய சகல நன்மைகளையும் அறுவடை செய்யும். நான் ஊழியக்காரனாகிய நான் பிளஸ் பண்றேன். இயேசு அப்படித்தானே சொன்னாரு, ஆண்டவரே இவங்கள்ட்ட எல்லாம் பேசியிருக்கிறேன், மரியாதைக்கு லாசரை வெளியே கர்த்தர் உங்களுக்கு வெளியே கொண்டு வருவார். புதைக்கப்பட்டதெல்லாம் உங்களுக்கு மறுபடியும் வரும். யார் எழுந்திருக்கலாம்?